திருச்சிற்றம்பலம். குரு சேனல் அன்பர்களுக்கு எனது வணக்கம். சைவ சமய நாயன்மார்களிலே பரமாச்சாரியர்கள் என்று திகழக்கூடியவர்கள் 4 பேர். அதிலே திருநாவுக்கரசு பெருமானாரும் ஞானசம்பந்த பெருமானாரும் சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் என்று வழங்கப்படுகிறவர். இவர் சைவ சமய முதலாச்சாரியர்களிலே ஞானசம்பந்தருக்கு இணையாக இருக்கக்கூடிய பெருமகனார். உருக்கம் என்றாலே அப்பர் சுவாமிகள் தான். பக்தி, சிவபக்தியினுடைய உருக்கம், இதை எல்லாவற்றையும் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றவர் திருநாவுக்கரசு பெருமானார். அந்த பெருமானாருடைய குரு பூஜை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் வருவதனாலே அவருடைய பெருமைகளை இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக இந்த குரு சேனல் வழியாக சைவ சமய அன்பர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சேக்கிழார் சுவாமிகள் பேசுகிறார்கள். சேக்கிழார் சுவாமிகள் 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை புராணமாக பாடினாலும் ஒரு நாயன்மாருடைய புராணத்தை அவருடைய பெயரிலே தொடங்குவது அப்பர் சுவாமிகளுடைய புராணத்தை தான். ஏன்னா திருநாவுக்கரசு என்கின்ற நாமத்திற்கு அத்தனை மகிமை இருப்பதாக சேக்கிழார் சுவாமிகள் காட்டுகிறார்கள். பொதுவாக சைவ சமய பரமாச்சாரியர்கள் 4 திருநாமமே பஞ்சாட்சரம், ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்றுதான் கொண்டாடப்படுகிறது. அந்த 5 எழுத்துக்களும் நமக்கு ஒற்று நீக்கினா 5 எழுத்துக்கள் இருக்கும் அவருடைய பெயர்களில். நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், நம்பியாரூரர், மணிவாசகர், இந்த 4 சொற்களுமே ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று கொண்டாடப்படுகிறது. அதில் திருநாவுக்கரசர் என்கின்ற பெயரினையே நமக்கு மூல மந்திரமாக கொண்டு வழிபாடு செய்த நாயன்மாரே ஒருவர் இருக்கின்றார். அப்பூதியடிகள் நாயனார் என்று இருக்கின்றார். அவ்வகையில் இந்த திருநாவுக்கரசு என்ற நாமத்தை சொன்னாலே எனக்கு போதும், இவருடைய புராணத்தை நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல போவதில்லை என்று சேக்கிழார் சுவாமிகள் அப்படி பணிந்து வணங்கி இவருடைய புராணத்தை தொடங்குகின்றார்கள். பெரு நாமச் சீர்பரவல் உருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பெருமகனார் ஞானசம்பந்த பெருமான் காலத்திலே சமகாலத்தில் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு பல்லவ அரசர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலம். வடக்கிலே பல்லவர்களும் தெற்கிலே பாண்டியர்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அந்த வடக்கிலே ஆட்சி செய்த 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் என்கின்ற அரசரை சைவ சமயத்திற்கு மாற்றுவது தான் அப்பர் சுவாமியினுடைய அவதார திருநோக்கம். இந்த 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் திருச்சிராப்பள்ளி மலைக்குன்றில் இருக்கக்கூடிய குடைவரையில் தன்னை ஆகவ சமயம் திரும்பியதாக தன்னை அறிவித்துக் கொள்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சமண சமயத்தில் இருந்தார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமண சமயத்தில் இருந்த அரசரை சைவ சமயத்திற்கு உபதேசம் பண்ணி திருப்பியவர் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானார். இவர் திருவாமூர், சைவநெறி பெருக்கும் திருவாமூர் என்று சொல்லக்கூடிய திருமுனைப்பாடி நாடு, இன்றைக்கு நடுநாடு என்று பேசப்படும் நம்முடைய பன்ருட்டிக்கு மேற்கே ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவாமூர் என்று இருக்கிறது. இந்த திருவாமூரை பற்றி பேசும்பொழுது சேக்கிழார் சுவாமிகள் திருவாமூர் திருவாமூர் என்று காண்பிப்பார். திரு ஆகின்ற ஊர், அனைவருக்குமே சைவநெறி திறம்பருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே திரு ஆகின்ற ஊர் திருவாமூர். திருவாமூர் ஊர் பேர் திருவாமூர் தான், அதை 2 முறை சொல்லுகின்றார், திருவாமூர் திருவாமூர் என்று. சேக்கிழார் சுவாமியுடைய புலமை நயம். அதே போல் ஆக்கூர் என்று ஊர் இருக்கிறது, அது திறப்புலி நாயனானுடைய கஷேத்திரம். அங்கேயும் திருவாக்கூர் திருவாக்கூர் என்று சொல்லுவார். திருவினை ஆக்குகின்ற ஊர் திரு ஆக்கூர். அதே போல் இங்கே திருவினை திருவாமூர் திருவாமூர் என்று காட்டுகின்றார். என்ன திரு? அப்பர் சுவாமிகளுடைய அவதாரம் தான் திரு. சைவ சமயத்தை புறக்க வந்த பெருமகனார் அல்லவா, அதனாலே அவருடைய அவதார பதியையே திருவாமூர் என்று கொண்டாடுகின்றார். அருணகிரிநாத பெருமானும் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று அழகாக அந்த ஒரு திருப்புகழை பாடுகின்றார். அந்த திருவாமூரில் அப்பர் சுவாமிகள் அவதரித்த பதி. அப்பர் சுவாமிகள் குறுக்கையர்குடி என்று சொல்லக்கூடிய வேளாளர் மரபிலே அவதரித்தவர்கள். அந்த மரபினர் கூட இன்றும் கூட அந்த ஊரிலே அப்பர் சுவாமியுடைய திருமணத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் அவதரித்த பதியானது சமீப காலத்தில் தான் ஒரு திருமணமாக தர்மியாதனத்தினுடைய 26வது குருமகா சன்னிதானத்தினாலே வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு நிபந்தங்கள் வழங்கி அங்கு மாதந்தோறும் சதய நட்சத்திரத்திலையும் திலகவதியாருடைய ரோஹிணி நட்சத்திரத்திலையும் குரு வழிபாடுகள், மாத வழிபாடு நடப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அப்பர் சுவாமியை தமிழகம் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு குரு பூஜையிலும் இப்படி ஏற்பாடு நடந்து இப்படி நாமும் அவரை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பர் சுவாமிகள் புகழனார் மாதினியார் என்று சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு மகனாக அவதரிக்கின்றார்.
அவருக்கு முன்பாகவே திலகவதியார் என்கின்ற மகள் அவர்களுக்கு அவதரித்திருக்கின்றார். இந்த திலகவதியார் தான் அப்பர் சுவாமிக்கு குரு வடிவத்தில் இருந்தவர். அதாவது உடன் பிறந்த தமக்கை தான், அக்கா தான். ஆனாலும் அவர்கள் தான் அப்பர் சுவாமியை சைவ சமயத்துக்கு திருப்பிய, அப்பர் சுவாமியினுடைய மைய கொள்கையாகிய உழவாரம் திருப்பணி அதனை அவர்களுக்கு உபதேசம் செய்தவரை உடன் பிறந்த சகோதரி. அதனால தான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகங்கள் படைத்துகந்தான் என்று சொல்லி திருப்பாதிரிப்புலியூர் தேவாரத்திலே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியையுமே பெருமானாக பாவிக்கின்றேன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் அருளி செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த திருவாமூரிலே புகழனார் மாதினியார் என்று சொல்லக்கூடிய செல்வந்தர் குடும்பம், அவர்கள் சில முறை ஆண்டு சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு அப்பர் சுவாமிகள் திலகவதியாருக்கு பிறகு அவதாரம் செய்கின்றார். 2 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது திலகவதியாருக்கு திருமண பருவம் வருகிறது. அப்பொழுது கலிப்பகை என்கின்ற பெருமகனாரை அவருக்கு நிச்சயம் செய்கிறார்கள். அப்போ கலிப்பகையார் போருக்கு செல்லும் பொழுது போரிலே விண்ணுலகம் சென்று விடுகின்றார். அதனால் என்னுடைய தாய் தந்தையர் இந்த கலிப்பகையாருக்குத்தான் என்னை மனமுடித்து வைத்தார்கள் என்று விரும்பி அவருக்கு காத்திருந்த வேளையிலே புகழனார் மாதினியாரும் விண்ணுலகம் அடைந்து விடுகிறார்கள் விதிவசத்தினாலே. அப்போது தாய் தந்தையும் இல்லை, தனக்கு மனமுடிக்க காத்திருந்த மணாளனாகிய கலிப்பகையும் இல்லை, இனி நாம் ஏன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் உடன்கட்டை ஏற துணிகின்றார் திலகவதி அம்மையார். அவ்வேளையிலே அவருடைய உடன் பிறந்த சகோதரராகிய மருள் நீக்கியார் என்ற ஏற்பெயரை கொண்டவராகிய அப்பர் சுவாமிகள். மருள் என்றால் மாயை, உலகத்தில் உள்ள நிலையாமை என்று பொருள். அதை நீக்குகின்றவர், மருள் நீக்கி என்கின்ற ஏற்பெயரை கொண்டவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அவர் தன்னுடைய தமக்கையாருடைய திருவடியில் விழுந்து, எனக்கு யாருமே இல்லையே, அம்மா அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் அக்கா நீ என்னை விட்டு விட்டு சென்று விட்டால் நான் என்ன செய்வது என்று அவர் அழுது புலம்ப உடனே தன்னுடைய தம்பியாருக்காக அவர் உயிர் தாங்குகிறார்கள். உடன்கட்டை ஏறச் சென்ற அந்த மகளார், அந்த பெண்மகளார் தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய திருமண வாழ்க்கை, இனி வேறொரு ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ளவும் கூடாது, அதே சமயம் உடன்கட்டை ஏறாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிருக்கும் அருள் தாங்கினார் என்று சேக்கிழார் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த அம்மையாரை பற்றி. ஏன்னா அப்பர் சுவாமிகளை நமக்கு எடுத்து கொடுத்தவர்கள் அவர் உடன் பிறந்த சகோதரியாகிய திலகவதி அம்மையார். அவர்கள் உடன்கட்டை ஏறியிருந்தால் நமக்கு அப்பர் சுவாமி கிடைத்திருக்க மாட்டார் சைவ உலகத்திற்கு. அதனாலே அவரை பற்றி சேக்கிழார் சுவாமிகள் அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி, மணிநூல் என்பது மாங்கல்யத்தை குறிக்குது. வேறொரு ஆடவனை திருமணம் செய்து கொண்டு வாழாமல் துறவு நிலையை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக சைவ சமயத்தில் பெண்களுக்கு துறவு விதிக்கப்படலை. இப்போ வைதிக சமயத்தில் எதுவுமே கிடையாது, பெண்களுக்கு துறவு கிடையாது. பதிபக்தி அப்படி இல்லைன்னா பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவைகளே இவர்கள் தனக்கு பதி இனி இல்லை என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் சிவபக்தியையே தலையாய புனியாக கொள்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அப்பர் சுவாமிகள் வயது வந்த பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் உலகியல்ல நிலையாமையை நோக்கி மனம் செல்லுகிறது. ஏன்னா குடும்பம் பார்த்திங்கன்னா தாய் தந்தையும் இல்லை, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியும் ஒரு மங்கள வாழ்க்கை வாழவில்லை. இந்த வாழ்க்கை இப்படி நமக்கு ஒரு நிலையாத வாழ்க்கையாக இனிமை இல்லாத இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையினுடைய நிலையாமை புரிந்து கொள்ள வேண்டி பல சமயங்களை தேடி செல்லுகின்றார். அந்த காலத்தில் தமிழகத்தில் மிகவும் ஓங்கி வளர்ந்திருந்ததாகிய பரசமயம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை நிந்தித்து உண்டான வேத மரவழக்கமில்லா மாவாவிகள் என்ற ஞானசம்பந்தரால் இகழத்தக்கதாக இருந்த சமண சமயத்தை அவர் சென்று சார்ந்திருக்கின்றார். சமண சமயத்தில் ஒரு முக்கிய தலைநகரமாகவே தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடலூர் என்று சொல்லுகின்றோம் பாருங்கள். இந்த கடலூர் பகுதியில் அன்றைக்கு பழைய பெயர் பாதிரிப்புலியூர், அதற்கு பாடலவனம் என்ற பெயர். பாதிரி என்கின்ற மரத்துக்கு தான் பாடலம் என்ற பெயர். அது பாடலிபுத்திரம் என்று சொல்லி அந்த வடநாட்டிலையும் ஒரு பாடலிபுத்திரம் இருக்கிறது. அதே போல நம்முடைய திருப்பாதிரிப்புலியூருக்கும் பாடலவனம் பாடலிபுத்திரம் என்று பெயர். அந்த நகரத்திலே சமண சமயத்தை சார்ந்து அந்த நகரத்திலையுமே அந்த சமயத்திலையுமே மிகப்பெரிய நூல்களை எல்லாம் படித்து அங்கு அந்த காலத்தில் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் வாதம் நிகழ்ந்தது. அந்த பௌத்த வாதத்தில் வென்று சமண சமயத்தை நிலைநாட்டுகின்றார் நம்முடைய மருள்நீக்கியாராகிய அப்பர் சுவாமிகள். அப்படி சமணரெல்லாம் மகிழ்ந்து அவருக்கு தருமசேனர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கின்றார்கள். அப்போது ஏற்பெயராக தன்னுடைய தாய் தந்தையை வைத்த பெயர் மருள் நீக்கி என்பது. அந்த மருள் நீக்கி என்கின்ற நாமம் மாறி தற்பொழுது சமணர்களாலே தருமசேனன். இந்த தருமசேனன்னா என்னென்னா, சமண சமயத்தில் பலவித கணங்கள் உண்டு. சேனகணம், நந்தி கணம் அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சேனகணத்தில் இவர் தலைமை வாய்ந்தவர் என்பதனாலே தருமசேனர் என்கின்ற பட்டத்தை சமணர்கள் அவர் கொடுத்தாங்க. இதை பற்றி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாரும்
தன்னுடைய பதிகத்திலேயே பேசுகின்றார். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாணல்வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவு எய்திடேல் ஆனை மாமலை ஆதியாய் பல அல்லல் செயல் இடங்களில் இணர்கட்கு எளிய நலேன் அளவாய் அரண் என்னுள் இருக்கவே என்று சொல்கின்றார். அந்த பதிகத்தில் தருமசேனனும் குமணசேனனும் கனகசேனனும் என்று சொல்லி இந்த சேனகணங்களை பற்றியெல்லாம் ஞானசம்பந்தரே குறிப்பு கொடுக்கின்றார். சமண சமயத்தில் உள்ள குறிப்புகளை பற்றி கொடுக்கின்றார். அப்படி தர்மசேனர் என்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த விருதினை பெற்று சமண சமயத்தில் அப்பர் சுவாமிகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் எந்த தம்பிக்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ திலகவதி அம்மையார், அவங்க மனம் வருந்துகிறார்கள். நம்முடைய குடும்பமே சைவ சமய குடும்பத்தில் சைவ சமயமாக வழி வழியாக இருந்த சமயம் குடும்பம். நம்முடைய தம்பிக்காக தான் நம்ம உயிர் வாழ்கின்றோம். ஆனால் நம்ம தம்பி நம்முடைய சமயத்தை விட்டு சிவபக்தி விட்டு இப்படி புறச்சமயத்தில் சென்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி மனம் வருந்தி அனுதினமும் திருவதிகை வீரட்டான பெருமானை அடைந்து, திருவதிகை வீரட்டானம் என்பது இன்றைக்கு பன்ருட்டிலிருந்து கடலூர் செல்லுகின்ற வழியிலே இருக்கக்கூடிய தலம். இது அப்பர் சுவாமியினுடைய ஆன்மார்த்த தலம் என்று சொல்லலாம். இந்த திருவதிகை வீரட்டானம் கெடிலம் என்கின்ற நதிக்கரையில் அமர்ந்திருக்கிறது. அதனால அந்த பெருமகனாருக்கு, அதாவது திருவதிகை வீரட்டானம் பெருமானுக்கு கெடிலவாணர் என்றே பெயர். அந்த கெடில நதியுடைய பெருமையை பிற்பாடு அடியேன் சொல்லுகின்றேன். அப்பர் சுவாமிகள் இந்த கெடிலவாணராகிய திருவதிகை வீரட்டானத்து இறைவரிடத்து அனுதினமும் தொண்டு செய்து கொண்டு அந்த கோயிலிலே உழவாரம், அதாவது திருப்பணி, சைவ சமயத்திலே 4 வகை நெறி இறைவனை அடைவதற்கு சொல்லப்படுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. இது 4த்தான் வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று பேசும். வேதத்தினுடைய கர்மகாண்டம் தான் சரியை கிரியை, வேதத்துடைய ஞானகாண்டம் தான் யோகம் ஞானம் என்று இதை விரிவுபடுத்தி பேசுவது சைவாகமும். அவ்வகையில் இந்த சரியை என்பது திருக்கோயிலே பணி செய்வது. நிலைபெறுமாறு எண்ணுதியல் நித்தர் நெஞ்சே நீவா புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி என்றெல்லாம் சொல்லுகின்றார் அப்பர் சுவாமிகள். அப்படி திருக்கோயிலில் அனுதினமும் தூய்மை செய்வது. அந்த காலத்தில் சமண சமயம் மிக்கோங்கி இருந்த காலம் என்பதனாலே வைதிக சமயங்களும் வைதிக நெறியாகிய சைவ நெறியும் வேதப்பயணம் செய்வோம் என்று பேசுகிறார் சேக்கரார் சுவாமிகள். அப்படி இந்த வைதிக நெறி கோயில்களாகிய சைவ கோயில்கள் எல்லாம் பாழடைந்து இருந்தது. யாரும் சென்று வழிபட மாட்டாங்க. ஒரு தீபம் ஏற்றத்துக்கு கூட ஆள் கிடையாது. அதனாலே ஒரு இருளடைந்து புல் பூண்டுகள் முளைத்து இடிந்து போயிருந்தது அந்த காலத்தில். அதனால் அப்பர் சுவாமிகளுடைய நெறியே திருக்கோயில்களை புதுப்பித்து நமக்கு கொடுப்பது தான். அவ்வகையில் அவருக்கு அந்த உபதேசத்தை செய்தவராக முன்னோடியாக திலகவதி அம்மையாராகிய அவருடைய தமக்கையார் அங்கு உழவாரம் செய்து கொண்டு திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கின்றார். அப்போ பெருமானிடத்தே, எனக்கு பின்னே வந்த என்னுடைய தம்பி உம்முடைய சைவ சமயத்தை மறந்து பரசமயத்தில் இருக்கின்றாரே, அவரை திரும்பவும் உம்முடைய திருவடிக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் விண்ணப்பம் செய்ய, அந்த திலகவதி அம்மையாருடைய கனவிலே சென்ற திருவதிகை வீரட்டானத்து பெருமன், உம்முடைய தம்பி முன்னமே நம்மை அடைய தவம் செய்திருந்தான், அதனாலே அவரை சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி சுவாமி அருள் பண்ணுகின்றார். இந்த முன்னமே அவர் தவம் செய்ததற்கு ஒரு சரித்திரம் சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள்லாம். அது வாகீச முனிவர் என்பவருடைய சரித்திரம். இந்த வாகீசர் என்ற முனிவர் திருக்கையிலே இருந்தவர். ஏற்கனவே ராவணன் சிவபெருமானுடைய கைலமலையை ஒரு முறை பெயர்க்கச் சென்றான். ராவணன் தன்னுடைய புஷ்பகுமானத்தில் சிவபெருமானுடைய கைலமலைக்கு மேலே சென்றான். அந்த விமானம் அங்கே பறக்கலை. அப்பொழுது அந்த ராவனுடைய தேர்ப்பாகன் சொன்னான், இது சங்கரன் உறையும் மலை, இங்கே எந்த விமானமும் செல்லாது என்று சொன்னான். உடனே சங்கரனாவது யாராவது, ஏன்னா அவனுக்கு சிவபக்தி கிடையாது ராவணனுக்கு. அப்போது சிவபெருமான் மேலே ஒன்றும் மதிப்பும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அப்போது இந்த மலையை நான் பெயர் தருகின்றேன் பார், என்னுடைய வழியில் குறுக்கிடுகின்ற மலையை நான் பெயர் தருகின்றேன்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோடு கூட அறியாமையினாலே அவன் மலையை பெயர்க்க முயன்றான். அவ்வேளையிலே மேலே சுவாமியும் அம்பாலும் உடல் கொண்டிருந்தார்கள் என்று சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகின்றார். அப்படி அம்பாள் உடல் கொண்டிருந்த நேரத்தில் இடையில ராவணன் கீழே சென்று மலையை பெயர்க்க சுவாமி தன்னுடைய திருவிரலாலே மேலிருந்து ஊன்றினார். உடனே ராவணன் கீழே மலைக்கு கீழே மாட்டிக்கொண்டான். இந்த ராவணன் என்கின்ற பெயரே சிவபெருமான் கொடுத்தது தான். அதற்கு முன்பு அவனுக்கு பேர் தசக்ரீவன்னு பேர். தசக்ரீவம், கிரீவம்னா கழுத்துன்னு அர்த்தம். தசக்ரீவம்னா 10 கழுத்துக்களை உடையவன் என்று பொருள். பொதுவாக ராவணன் என்றால் 10 தலையில் உடையவன், 10 கலைகள் தான் அதுன்னு சொல்லி விட்டுருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய பெயரே பார்த்தீங்கன்னா தசக்ரீவன் தான். கிரீவம்னா கழுத்து, கழுத்து உடலோடு தலையை இணைக்கக்கூடிய உறுப்பு. அப்போது உடம்போடு கூட 10 தலைகளை உடைய ஒரு அசுரன் ராவணன்
என்பது சைவாகம துணிவு திருமுறைகளிலே ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ராவணனை சுவாமி ரொம்ப காலமாக அழுது கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த வழியில் அந்த வாகீசரின் என்ற முனிவர் வந்து அவனுடைய துன்பத்தை பார்த்து சாமகான பிரியன் என்று சொன்னார். சிவபெருமானை பற்றி ஒரு சின்ன குழு கொடுக்குறார். சாமகான பிரியன், அவர் கானப்பிரியன். சுவாமியை பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவார் ஓடனன் கலனாக உண்மணி குழல்வோனே வேடனே குறுகாவர் வெள்ளடி நீ என்றேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி தேவார். பாடுவார் பசி தீர்ப்பார், அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்பை சொத்தமிழ் பாடுக என்றான் தூமறை பாடும் வாயான் என்று சொல்லி சிவபெருமானுக்கு ஓப்பே பாட்டுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீடலால் அவாயிலாய் விரும்பியார்கள் நின்கழல் பாடுகளால் அவாயிலால் என்று சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர். பாட்டு அவிகாட்டுதும் பாலவியாமே என்று திருமூலன் சொல்லுகின்றார். அப்போ சுவாமியை பாடி பரவுவது தான் முக்கியமான வழிபாடு. அந்த வழிபாட்டை சுவாமியை எளிதாக சுவாமியுடைய கருணை பெறுவதற்குரிய குறிப்பை அங்கே வாகீசர் என்பவர் கொடுக்கின்றார். சாம கான பிரியன் புரிந்து கொண்டான் ராவணன். உடனே தன்னுடைய சிரசிலை ஒன்றை வெட்டி தன்னுடைய கரத்திலே ஒன்றை துண்டித்து அதை ஒரு யாழ் போல பண்ணி நரம்பை மீட்டி சாமகானத்தை கொண்டு பண்டை ராவணன் பாடி உய்ந்தன என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். திருவைந்தெழுத்து நாமஜபம் பண்ணி கொண்டு சமகானம் பண்ண அந்த பாடலை கேட்ட சிவபெருமான் உடனே ராவணனை பார்த்து கூப்பிடுகின்றார். ஓ ராவணா என்று அழைத்தாராம் சிவபெருமான். ராவணன் என்றாலே அழுகின்றவன் என்று பொருள். அப்போது அழுது கொண்டிருக்கின்றவனை நீண்ட காலமாக சுவாமி கூப்பிட்டு உடனே அவருக்கு வரம் கொடுத்தார். எண்ணிறந்த முக்கோடி வாழ்நாள் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். எண்ணிறந்த முக்கோடி வாழ்நாள் ராவனுக்கு கொடுத்து அவனுக்கு சந்திரகாசம் என்கின்ற வாளையும் கொடுத்து அவனுக்கு இன்னும் பல வரங்களை எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கின்றார் சிவபெருமான் என்று சொல்லுகின்றார். இதை அப்பர் சுவாமிகளும் தன்னுடைய ஒவ்வொரு பதிகத்திலும் நிறைவுல சொல்லுவது அடையாளமாக சொல்லுகின்றார். ஞானசம்பந்தனும் தன்னுடைய பதிகத்தில் 8வது பாடலில் சொல்லுகின்றார். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சேக்கிழார் சுவாமிகள் தான் விளக்குகிறார்கள். அதாவது மண்ணுலகில் பிழைத்தாலும் வந்து அடியடையின் அவர் சிவபெருமான் அருள் பண்ணுவார் என்பதை குறிப்பது தான் இந்த குறிப்பை தவிர்த்து அதை ராவணனை புகழ்வதற்காக வைக்கப்பட்டது அல்ல என்பதை சேக்கிழார் சுவாமிகள் ரொம்ப விரிவாக காண்பிக்கிறார்கள். குறிப்பதெல்லாம் நம்முடைய பரமாச்சாரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாம் எல்லாம் இப்படி திருமுறைகளை படிக்க வேண்டும். அப்படி தன்பெருமை தானறியா தன்மையன் கான் சாழலோ என்பது திருவாசகம். தன்னை ஒருவர் இகழ்ந்திருந்தாலும் கூட வணங்கிய மாத்திரத்திலே அதை எண்ணி பார்க்காமல் அருள் செய்யக்கூடிய சிவபெருமான் என்பதனால இப்படி ராவனுடைய சரிதம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த சரிதத்தையும் அப்பர் சாமியன் ஒவ்வொரு பதிகத்திலும் நிறைவில் குறிக்கிறதுனால அவர் தான் அந்த வாகீசர் தான் அப்பர் சுவாமிகளாக வந்து அவதரித்தார் என்று உரையாசிரியர்கள் பலரும் சொல்லுகிறார்கள். அதேமாரி முதல் பாடலிலேயே புராணத்தில் முதல் பாடலிலேயே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞானத்தவ முனிவர் வாகீசர் என்கின்ற குறிப்பும் சேக்கரார் சாமி கொடுப்பதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். வாகீசர் என்பதற்கு நாவுக்கரசு என்கின்ற தமிழ் சொல்லுக்கான வடமொழி பெயர்ப்பு தான் வாகீசர் என்பது. வாக்கிற்கு ஈசன், நாவுக்கு அரசன் என்கின்றது. அதனால் சேக்கிழார் சுவாமி எந்த இடத்துலையுமே வாகீச முனிவர் தான் திருநாவுக்கரசராக அவதரித்தார் என்பது நேரடி குறிப்பாக கொடுக்கலை என்றாலும் உரையாசிரியர்கள் பலரும் இப்படி ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி ஏற்கனவே முன்னமே நம்மை அடைய முனியாகி தவமிருந்தான் என்று சிவபெருமான் சொல்லியிருந்த அந்த செய்தி முன்னமே நம்மை அடைய முனியாகி தவமிருந்தான் என்று சிவபெருமான் சொல்லும் பொழுது முன்னமே தவமிருத்தல் என்பது இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் நடக்கும். ஏன்னா வாகீசர் கையிலேயே இருந்து தான் இந்த சரித்திரத்தோடு தொடர்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வகையிலே எந்த வகையில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை சைவ உலகத்து அன்பர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த வாகீச முனிவராகிய அப்பர் சுவாமிகள் இப்படி சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்படுவார் என்று தன்னுடைய தமக்கையார் எடுத்து அறிவித்த பொழுது அவர் மகிழ்ந்திருந்தார். அப்பொழுது அப்பர் சுவாமிகள் சமண சமயத்தில் இருந்த பொழுது மிகப்பெரிய ஆளாக இருந்தார்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு கொடுமையான சூளை நோய்னா அல்சர் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். பெப்டிக் அல்சர்னு சொல்கிறாங்க. கொடுமையான வயிற்று விழுகின்றது. எப்படி இருந்ததா? வஜ்ராயுதத்தை கொண்டு வயிற்றை தொலைப்பது போல இருந்தது. அடவாமுகாக்னி குதிரை முக அக்னி கடலுக்கு கீழே இருக்குது. அந்த அக்னி எப்படி எரியுமோ அந்த அளவுக்கு இந்த அப்பர் சாமியுடைய வயிற்றில் அந்த கொடுமையான வலி இருந்தது என்று சொல்கிறார். அது அப்பர் சாமியே சொல்கிறார். குடரோடு துடக்கி முடக்கி இடர் என்று சொல்லுகின்றார். அதை தனக்கு அப்படிப்பட்ட அந்த வயிற்று வலி இருந்தது என்பதை சமணர்களும் தங்களுடைய மணி மந்திர ஔஷதங்களால் தீர்க்க முயற்சி பண்ணுகிறார்கள். இந்த சமணர்களுடைய கொள்கையை பொறுத்தளவுக்கு பாருங்க, அவரவர் கண்மத்தை கழித்து தான் தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. ஏன்னா சமண சமயம் நிரீச்சர சமயம், அதாவது கடவுள் இல்லை என்கின்ற சமயம். அவர்களுக்கு அவங்க செஞ்ச புண்ணிய பாவத்தை அவரவர் கழித்து தான் தீர்க்கணும். புதிய பாவங்களை செய்யாமல் இருக்கணும்
அதுக்காக விரத வாழ்க்கை வாழணுங்கிறது அவங்களுடைய கொள்கை. உதாரணத்துக்கு இந்த பல் துளக்காமல் இருக்கணும், குறைந்தபட்சம் கொசு கடிக்காமல். கொசு கடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா மனிதர்களும் உலகத்தில் அடிச்சியாக கொசு அடிக்கிறது தான் உலகத்தில் வழக்கம். அதை பொறுத்து கொண்டு உலகத்தில் யாரும் வாழ முடியாது. ஒரு எறும்பு கடிக்குது, அதை நம்ம போய் கொல்லாமல் இருக்க முடியாது யாரும். அப்போது உலகத்தில் வாழணுன்னா சில கர்மங்கள் செய்யாமல் உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் எந்த கர்மமும் நீ செய்யக்கூடாது, செஞ்சினா பிறவி வரும், நீ செய்த கர்மத்தை அனுபவித்து தான் தீர்க்கணும் என்று சொல்லி இந்த கர்ம விஷயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறது சமண சமயம். ஏன்னா இந்த கர்மத்தை பற்றி தான் சைவ இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே, நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் இந்த வினைப்பிறவியை பற்றி ரொம்ப பெரிதாக பேசுகிறது. தமிழுடைய அடிப்படை கோட்பாட்டில் ஒன்று இந்த வினை, அவரவர் செய்த கர்மத்தை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்பது. அனுபவிக்கணும் தான், அதில் மாற்றுகிறது இல்லை. ஆனால் அது அனுபவித்து தான் தீர்க்கணும், அதுக்கு உய்வே கிடையாது, செய்த பாவத்திற்கு உய்வே கிடையாது என்பது தான் தப்பு என்று சொல்லி சைவ சமயம் சொல்லுகிறது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான்கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தமை திண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்லி இதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாரை இதை காட்டுகிறார்கள். அப்போது அவரவர் செய்த கர்மத்திற்கு உய்தி உண்டு, அது பெருமானுடைய திருவடி. அந்த கர்மத்தை கூட்டுகொன்றவனே சிவபெருமான் தான். அதனால் அவருடைய திருவடியை பற்றி நாம் அந்த கர்மத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று காட்டுகிறார்கள். வகையில் அப்பர் சுவாமியை அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கொடுமையான சூழ்நிலையை தீர்ப்பதற்கு சமணரெல்லாம் முயற்சி பண்ணுகிறார்கள் தங்களுடைய மணிமந்திர ஔஷதங்களாலே. ஆனாலும் கொடுத்திருப்பது பெருமான் என்பதனால, பெருமானுடைய சங்கல்பத்துக்கு மாறாக எதுவும் பண்ண முடியாது என்பதனால அவர்களால் தீர்க்க முடியல. உடனே கைவிட்டுடுறாங்க. இனி அவருடைய கர்மத்தை அவர் கழிக்க வேண்டியது தான் என்று சொல்லி சமணரெல்லாம் விலகி இருக்கிறாங்க. அப்போ தான் அப்பர் சுவாமிக்கு ஒரு நினைவு வருகிறது. ஆகா, இந்த சமண சமயம்தான் நிலையான உண்மை சொல்லுகின்றது நினைத்திருந்தோமே, ஆனால் இந்த கர்மத்திற்கு ஒரு விடையை கொடுக்கவில்லையே, நாம் அப்படியே சாக போகின்றோமா, நமக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று அவர் வருந்தும் பொழுது தனக்காக வாழ்ந்தவராகிய தன்னுடைய தமக்கையாராகிய அக்காவினுடைய நினைவு வருகிறது, திலகவதி அம்மையாருடைய நினைவு. அப்பொழுதுதான் உன்னுடைய ஊட்டுவான் என்று சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. ஊட்டுவான்னா சமண சமயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கையில் உண்பவர்கள் என்று சொல்லி சமணர்களை பேசுகிறார்கள், பரமாச்சாரியர்கள்லாம். அது எப்படின்னா, சமயக்காரர் என்ன பண்ணுவார்னா, சமைச்சு சாதத்தை பசைஞ்சு கையில் வைப்பார், அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அதான் கையில் உன் கையவர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்கள பற்றி. அப்படி ஊட்டுவானை கொண்டு நீ திருவதிகைக்கு சென்று என்னுடைய தமக்கையை பார்த்து இங்கே அழைத்து வா என்று அனுப்புகிறார், யாருக்கும் தெரியாமல். ஏன்னா சமண சமயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை அனுமதிப்பாங்களா என்னன்னு தெரியாது இல்லையா. வேறு சமயத்துக்கு போகிறார், தன்னுடைய உறவினரோ தொடர்பு கொள்கிறார் என்றெல்லாம். அதனால் தெரியாமல் அனுப்புகின்றார். உடனே ஊட்டுவானும் அன்று இரவே சென்று திருவதிகை விரட்டானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தமக்கையாராகிய திலகவதி அம்மையாரை பார்க்கின்றார். உடனே அந்த அம்மையார் சொல்கிறாங்க, அவர் பரசமயத்தில் இருக்கிறார், அந்த பாங்கு நாம் வரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. உடனே அவர் வேகமாக ஓடி வந்து தன்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய தர்மசேனராகி அப்பர் சாமி கிட்ட சொல்கிறார். அதை கேட்ட உடனே அப்பர் சாமிக்கு உணர்வு வருகிறது. ஒரு உடன் பிறந்த தம்பி, நமக்காக தான் அந்த அம்மா உயிரே வாழ்கிறா, ஆனால் நமக்கு இப்படி உயிர் போகிற நிலையில் இருக்கிறோம் என்ற பொழுது கூட அந்த அம்மையார் இந்த சமயத்திற்கு வரமாட்டேன், இந்த சமயம் வழங்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த சமயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அவர் பின்பற்றக்கூடிய சைவ சமயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அப்பர் சுவாமி அப்போ தான் உணர்ந்து உடனே ஒரு வெண்புடவை வாங்கி, ஏன்னா திகம்பரமாக இருக்கிறாங்க அப்பர் சுவாமி. அப்போது சமண சமயத்தில் திகம்பர சமயம், உடை இல்லாத கோலம். உடனே இந்த ஊட்டுவான் எடுத்து ஒரு வெண்புடவை, புடவைன்னா துணின்னு அர்த்தம், தைக்காத துணிக்கு புடவைன்னு பேர், வேட்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான். அப்படி வெண்புடவை வாங்கி சூழ்ந்து கொண்டு திருவிதிகை விரட்டானத்துக்கு அதிகாலை நேரத்தில் செல்கிறார்கள். அவ்வேளையில் காலை ஒரு பொழுது புலர்கின்ற நேரம் தன்னுடைய தமக்கையார் அங்கு தோண்டியையும் திருவலகையும் எடுத்துக்கொண்டு திருவிதிகை விரட்டான பெருமானுக்கு உழவாரம் செய்வதற்காக வெளியே வந்தாங்க. அப்போ ஓடிச்சென்று அக்கா என்று திருவடியில் விழுந்தார் அப்பர் சுவாமிகள். உடனே தம்பி வந்துட்டியா என்று அந்த அம்மா கேட்கல. என்ன தெரியுமா சொன்னாங்க, பரசமய குழி விழுந்தீர் எழுந்திரீர் என்று அப்பர் சுவாமி எழுப்புறாங்க. அப்போ கூட பரசமய குழி விழுந்தீர் எழுந்திரீர் என்று சொல்லி எந்திரிச்ச உடனே மாதிரி வயிற்று வலி தாங்க முடியவில்லையே, என்ன செய்வது உடனே அந்த வயிற்று வலிக்கு மருந்து நான் தருகின்றேன்னு சொல்லி தம்முடைய திருநீற்று பையை எடுத்து திருநீர் அள்ளி கொடுக்குறாங்க அந்த அம்மா. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப அப்பர் சாமி பெருவாழ்வு இது என்று வாங்கினார் என்று சேக்கரார் சாமி காண்பிக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருநீற்றை பார்த்திருக்கிறார் அவர். இடையில அதனுடைய பெருமை தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த திருநீற்றினுடைய மந்திரம் ஆவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரம் ஆவது நீர், துதிக்கப்படுவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்று சொல்லி திருநீற்றுடைய பெருமையை சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த திருநீற்றினுடைய பெருமையை, திருநீருன்னே என்ன தெரியுமா, திருநீரே சங்காரத்தினுடைய அடையாளம். எல்லாம் முடிக்கின்றவர் சிவருமான்,
எல்லாவற்றையும் முடித்து வைக்கின்ற சிவருமானிடத்திலிருந்து திரும்பி உலகம் உற்பத்தி ஆகும் என்பதை அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லி மெய்கண்டார் சிவஞான போதத்தில் காண்பிக்கிறார். சங்காரகர்த்தாவாகிய முதல் என்று இந்த உலகத்திற்கு சங்காரகர்த்தா தான் முதல் பொருள், பரம்பொருள் என்பதை விளக்குகிறது சிவஞான போதம். அவைகளே சங்காரகர்த்தாவினுடைய அடையாளம் தான் திருநீர். அதனால தான் திருநீர் சைவ சமயத்தில் மிக முக்கியமான சாதனமாக விளங்குகிறது. அதை பார்த்து அப்பர் சுவாமிகள் குருவார அணிந்தார் என்று சொல்லி அணிந்து கொண்டார். பிறகு போய் திருவிதி விரட்டானந்த பெருமானிடத்தை பணிந்து பணி செய் என்று தன்னுடைய தமக்கையார் அங்கு உபதேசம் செய்கின்றார். அப்போது உபதேசம் செய்த மாத்திரத்திலே உள்ளே சென்று திருவிதி விரட்டானந்த பெருமானிடத்தை போய் விண்ணப்பம் பண்ணுகின்றார். உடனே பதியம் பாடுகின்றார். குற்றாயினவாறு விளக்குகிலீர் கொடுமைபட செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று சொல்லி குடரோடு துடக்கி முடக்கி இடர் ஆற்றேன் அடியேன் அளந்தேன் அதிகைக்கிட வீரட்டானத்துறை அம்மானே என்றெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகின்றார். எனக்கு வயிற்று வலி தாங்க முடியவில்லை பெருமானே, எனக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா என்று சுவாமி விண்ணப்பம் பண்ண மாத்திரத்திலே சுவாமி அந்த சூழல் நோயும் தீர்த்து சுவாமிக்கு சமணர்கள் வைத்த பெயராகிய தருமசேனன் என்கின்ற பெயரை மாற்றி ஓங்கு நாவினுக்கு அரசனே என்று அழைக்கின்றார் சிவபெருமான். அப்பொழுதுதான் நாவுக்கரசர் என்கின்ற திருநாமம் பயின்று வருகிறது அப்பர் சுவாமிகளுக்கு. ஓங்கு நாவினுக்கு அரசன்னர், நாவுக்கரசு என்னும் நின் நன்னாமம் நயப்புற உலகாழினும் மண்ணுக என்று காட்டுகிறார் சிவபெருமான். அது சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. அப்போ தான் நாவுக்கரசர் என்று பெயர் வருகிறது. இந்த நாவுக்கரசராகிய அப்பர் சுவாமிகள் சைவ சமயத்துக்கு திரும்பினார். இந்த சைவ சமயத்துக்கு அப்பர் சுவாமிகள் திரும்பிய செய்தியை சமணர்களெல்லாம் கேள்விப்பட்டு அந்த காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவராகிய முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் அவரிடத்தை சென்று சொல்கிறார்கள், நம்முடைய சமண சமயத்தில் இருந்த மந்திர தந்திர வன்மைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த பரசமயத்தைச் சேர்ந்தவனாகிய சைவ சமயத்தைச் சேர்ந்தவனாகிய தர்மசேனன் நம்முடைய மந்திர வழியெல்லாம் கற்றுக்கொண்டு வயிற்று வலி என்று சொல்லி நடித்து இப்போ நம்ம சமயத்தில் உள்ள மந்திர தந்திரங்களாலே அதை தீற்றுக்கொண்டு சைவ சமயத்துக்கு போய்விட்டார் என்று சொல்லும்போது உன்னுடைய சமயத்தை பிரிந்தார் என்று சமணரெல்லாம் போய் ராஜாட்ட சொல்கிறான். அப்போ தான் ராஜாவுக்கு நல்ல வெறி ஏறும் என்பதனால உடனே ராஜாவும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிடுறார். அருள் கொண்ட உணர்வையின்றி மந்திரிகள் தமை நோக்கி மருள் கொண்ட அறிவு என்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என்று சொன்னதாக சேக்கராசாமி சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பகுதி அது. பொருள் கொண்டு விடாது என்பதற்கு 2 பொருள் சொல்லுவாங்க. அவர் போனீங்கன்னா அப்பர் சுவாமி நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் காதில் வாங்கிட்டு உடனே விட்டுட்டு வந்துடாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது காசு வாங்கிட்டு விட்டு வந்துடாதே, லஞ்சு வாங்கிட்டு வந்துடாதே அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அது கூட மத்தவள் ஆசை பிரகடனம்னு சொல்லி அந்த ராஜாவே பண்ண ஒரு சமணனும் இல்லை தன்னுடைய ஆட்சிக்குள்ள இருந்த அதிகாரிகளே லஞ்சம் வாங்கினாங்க என்ற குறிப்பை காட்டி உரை எழுதுவார்கள் அறிஞர்கள்லாம். அப்படி உடனே சென்று அந்த அமைச்சர் எல்லாம் அப்பர் சுவாமியை கூப்பிடுறாங்க. யார் என்ன கூப்பிடுறான்னு கேட்டாங்க. இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கூப்பிடுகின்றான், ஒரு குடிமனாகிய நீ அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு. உடனே அப்பர் சுவாமி அங்கே மறுமாற்ற திருத்தாண்டகம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்று பாடுகிறார்கள். பதில் சொல்கிறாங்க. மறுமாற்றம்னா பதிகம், பதில் என்று பொருள். இன்றைக்கு நாம் எல்லாம் வண்டியில் போகிறோம், சாலையில் செல்லும் பொழுது ஒரு டிராஃபிக் போலீஸ் மறைக்கிறாருன்னு வச்சுப்போம். நம்ம எல்லா ஆவணங்களும் வச்சுருக்குறோம், லைசன்ஸ் வச்சுருக்குறோம், ரோட் டேக்ஸ் வச்சுருக்குறோம், இன்சூரன்ஸ் வச்சுருக்குறோம், வண்டி லோ ஸ்பீடில் தான் போகணும். ஆனாலும் போலீஸ்கார் மறைச்சோன்னே நமக்கு பயம் வந்துடும். இல்லை எல்லாமே இருக்குது, இல்லை இருந்தாலும் நான் ஒன்று ஃபைன் போடுறேன்னா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா சண்டை வந்துருச்சு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறோன்னு பயப்படுறோம். நம்ம சரியாக இருந்தாலே பயப்படுகின்றோம் இன்றைக்கு. ஆனால் அப்பர் சுவாமிகள் ஒரு போலீஸ்காரை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பேரரசு பல்லவன் கூப்பிடுகின்றான். அப்பர் சுவாமி நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லி அப்படி சிவபக்தியினுடைய பெருமை எடுத்து காண்பிக்கிறார்கள். அகலிடமே ஊர்களுதரும் அட்டுண்பார் இட்டுண்பார் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கடந்தால் புரட்டால் என்று சொல்லுகிறார். யார் சமைச்சாலும் அவங்க சாப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன், எங்கேயுமே நான் படுத்துப்பேன், அதனால் எனக்கு எந்த இடையூறு எனக்கு கிடையாது, துகிலொடுத்து நூல் பூண்டு திரிவார் சொல் கேட்க கடவோமோ திரிசற்றோம் என்று சொல்லி அப்பர் சாமி அவருக்கு திருப்பி அனுப்புகின்றார். ஆனாலும் அவர்களெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். ராஜா நாங்கள் போய் சொன்னால் கேட்க மாட்டான், அதனால் எங்கள் பின்னாடி வந்துடுங்கன்னு கூப்பிட்டோன்னே அப்பர் சாமி நேரடியாக போனார். உடனே என்ன செய்யலாம் இவரை என்று கேட்ட பொழுது அவர்களை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து துன்புறுத்த வேண்டும் என்று சமணர்களெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக வைதிக சமயத்தை சேர்ந்த சைவ சமயம், வைணவ சமயம், இன்னும் எத்தனை சமயங்களை
எல்லாவற்றையும் நிந்திக்கக்கூடிய நாஸ்திகர்கள்லாம் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சமண சமயம் கருணை கூர்ந்த சமயம், சமண சமயத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, சமண சமயம் உலகத்திற்கு அமைதியை போதிக்க வந்த சமயம் என்று சொல்லுவார்கள். ஏன் பெரிய புராணத்திலேயே சமணர்களை 8000 பேரை ஞானசம்பந்தர் கழுவேத்தினார் என்கின்ற செய்தியை ரொம்ப பெரிய விமர்சனமாக பேசுவார்கள் நாஸ்திகர்கள் எல்லாரும். ஆனால் 8000 பேரை ஞானசம்பந்தர் கழுவேத்தினார் என்கின்ற குறிப்பை கொடுக்கறதும் பெரிய புராணம் தான். அந்த 8000 பேரை கழுவேத்தது காரணமாக இருந்து சமணர்கள் எவ்வளவு கொடுமை செய்தார்கள் என்பதை காட்டுறதும் பெரிய புராணம் தான். ஆனால் சமணர்கள் ரொம்ப நல்லவங்க என்று அவர்களை சைவர்கள் எல்லாம் கழுவேத்துட்டாங்க என்று சொல்லி மட்டும்தான் திருத்து பேசுகிறார்களே தவிர்த்து சமணர்கள் என்னென்ன அநியாயம் பண்ணாங்க இந்த தமிழகத்தில் என்பதை யாரும் பேசுவாரில்லை. இன்றைக்கு ஒரு சாரார் தனக்கு வேண்டிய கருத்தை மட்டும் ஆவணங்கள்லேருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு கொல்லாமை கரந்துரையும் அமன் சமயம் என்று சொன்னார் சேக்கரார் சாமி. எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கொள்கையில் பரப்பி கொண்டிருக்க ஒரு துறவிக்கு, ஒரு வயதானவருக்கு அந்த சுடுகின்ற நீற்றறையில் வைத்து கொளுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கின்றான்னா அவனுடைய உள்நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உடனே சுண்ணாம்பு காலவாயில் வைத்து எரிக்கிறார்கள். ஒரு வார காலம் உள்ளே இருந்தார். ஆனால் அப்பர் சாமி அவர் நெருப்புன்னு அவருக்கு தெரியாது, குளிர்ச்சின்னு தெரியாது, எல்லாவற்றும் பெருமானுடைய சிந்தனை, பெருமானுடைய திருவடி இன்பத்தையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர், ஜீவன் முக்தராக இருக்கின்றார். அதனால அவர் எதுவும் செய்யவில்லை. பெருமானுடைய கருணையினாலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரைப்புகையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று சொல்லி அவர் அந்த சுண்ணாம்பு காலவாயிலே 7 நாட்கள் வீற்றிருந்தார் என்று சரித்திரம். உடனே இப்பேற்பட்ட அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்று ராஜா கேட்க, நம்முடைய சமண சமயத்தில் கற்றுக்கொண்ட மந்திர வழியினால்தான் இப்படி அவன் உள்ளே இருந்தான் என்று சமணர்கள் எல்லாம் சொன்னான். ஓ அப்படியா, சரி இனி என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். உடனே யானையை விட்டு ஏவுவோம் என்று சொல்கிறார்கள். உடனே அப்பர் சாமியை தலைவரைக்கும் கீழே புதைத்து ஒரு யானையை, கோபாதிசயம் என்று அந்த யானைக்கு பெயர், அந்த கூடத்தை குத்தி ஒரு குன்றம் என புறப்பட்டு மாடங்கள் எடுத்து ஏற்றி மண்டபங்கள் இடித்திட்டு கூற்றத்தின் வேடத்தின் வந்ததொரு கடற்கல் இருந்தார். யமனே நேராக வந்தது மாதிரி இருக்கா அந்த யானை, மதம் பிடித்த யானை ஓடி வருவது. அதற்கு கோபாதிசயம்னு பேர். அதிசயமான கோபம் உடையதான் அந்த யானை. அந்த யானையை விரட்டி விடுறான் அப்பர் சாமி எடுத்து. உடனே அப்பர் சாமி இந்த யானையை பார்த்து பாடுறாங்க, நான் யார் தெரியுமா? சொன்னவன் சந்தனச் சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் முரண்கேறும் அகலம் அலாய் அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். விநாயகரை பற்றின குறிப்பு அந்த பாட்டை சொல்லுகின்றார். நீ ஒரு யானை தான், என்னுடைய தலைவனாகிய சிவருமானிடத்து ஒரு யானை இருக்குங்கிறார். பலபலகாமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே களமளக்கிட்டு திரியும் கணபதி எனும் களிரும் வளமேந்து 2 சுடரும் வான்கையிலாய மலையும் உடையார் ஒருவர் தமரனாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை நலமார்க்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமரனாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த கெடில புனல், கெடில நதியினுடைய பெருமை அப்படி எடுத்து காண்பிக்கிறார். இந்த கெடில நதியில் நீராடக்கூடிய பெருமை உடையவன் நான். அந்த கெடில நதியை கெடிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவாமிக்கு நான் தமர் என்று சொல்லுகின்றார். தமர்னா அன்பர் என்று பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமியும் கைலைக்கு செல்லும் பொழுது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வருகின்றாரே என்று சொல்லி சிவபெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இவர் யார்? இவர் வரும்போது இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்கே யாருன்னு கேட்டாங்க. உடனே சிவபெருமான் சொன்னார், நம் தமர் ஊரன் என்று சொன்னதாக சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்ணுகிறார். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனேன்னார். அப்படி தமர்னா நண்பன், நெருக்கமானவர்கள், தன்னுடைய அடியார் என்றெல்லாம் பொருள். அப்படி நான் உடையார் ஒருவர் தமர் நாம் என்று சொன்ன மாத்திரத்தை யானை திரும்ப சென்று ஏவிய சமணர்களே இடர்படுத்தியது என்று பெரிய புராணம் காட்டுகிறது. மீண்டும் சமணர்கள்லாம் ஓடி சென்று அரசரிடத்தை சொன்னார்கள், மீண்டும் நம்முடைய மந்திரிய வழியை கொண்டு தான் இப்படி எல்லாம் பண்ணா, இப்போ என்ன பண்ணலான்னார். உடனே நஞ்சம் கொடுத்துருவோம் அவருக்குன்னு பால் சாதத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தார்கள். அதையும் அப்பர் சுவாமிகள் பருகி இருந்தார். எப்படி பருகி இருந்தார்? பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லி பருகி இருந்தார் என்று சொல்லுகின்றார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திடாதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிவள்ளி அடிகளாரே என்று திரு நனிவள்ளி என்று சொல்லக்கூடிய சேத்திரத்தில் தேவாரத்தில் பதிவே பண்ணுறார் அப்பர் சாமி. தனக்கு சமணர்கள் நஞ்சு கொடுத்தாங்கன்னு. சேக்கிழார் சாமி ஏதோ கதை சொல்கிறார் போல் இருக்குன்னு நினைத்து கொள்ளக்கூடாது. சேக்கிழார் சாமி சான்றோடு எடுத்து காண்பிக்கிறாங்க இந்த சம்பவங்களை எல்லாம். திருநனிப்பள்ளி என்கின்ற கஷேத்திரத்தில் அப்பர் சாமி அகச்சான்றாக சொல்கிறாங்க, வழக்கிலா அமனர் தந்தன்னார். அதாவது கொல்லாமைதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதை அவர்கள் வழக்கத்தில் வைத்தில்லை. அதான் வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார்
நனிபள்ளி அடிகளாரே என்று காட்டுகின்றார். அப்படி அந்த நஞ்சத்திலையும் அவர் நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு, எங்கள் சுவாமியே நஞ்சித்து சாப்பிட்டவர் இல்லையா, அவர் அடியாருக்கு அந்த நஞ்சம் என்ன செய்துவிடும் என்று சொல்லி அந்த விஷத்தை அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார் சேக்கிழார் சுவாமி. அது அவருக்கு எந்த இடர்பாடும் செய்யவில்லை. அப்போது மீண்டும் என்ன செய்யலான்னு கேட்டார் ராஜா. உடனே இவரை ஒரே வழி என்ன பண்ணலாம், கல்லில் கட்டி கடலில் கொண்டு போய் போட்ட வேண்டியதுதான் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். உடனே கடலில் கட்டி கடலில் கொண்டு போய் போட்டாங்க. அப்போ கூட அப்பர் சாமி எதுவும் பண்ணவில்லை. எப்பரிசாயினும் ஏத்துவன் எந்த ஏயினர், என்ன நடந்தாலும் என் பெருமானை நான் சொல்லி கொண்டிருப்பேன்னு சொல்லி சொற்றுணை வேதி என் சோதிவானவன் என்று பதிகம் எடுக்கிறார்கள். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று சொல்லி திருவேந்தெழுத்தில் சொல்லுகின்றார். அப்போது உடனே கல் தெப்பமாக மாறி அப்படியே மிதந்து வந்து கரையேறினார் சுவாமி அப்பர் என்று சரித்திரம். இதை அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலையும் பதிவு பண்ணுறாங்க. திருநீலக்குடி என்கின்ற சேத்திரம், அது கும்பகோணத்திலிருந்து சற்று கிழக்கே வரணும், திருநாகேஸ்வரத்துலேருந்து கிழக்க வர வேண்டும். அந்த சேத்திரத்தில் கல்லினோடு எனைப்பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நோக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் சூழ் நீளக்குடி அரண் நல்லநாமம் அவிற்றி உய்ந்தேன் என்று அப்பர் சுவாமி திருவாக்கிலே பதிவு பண்ணுறாங்க. சமணர்களெல்லாம் அப்படி கல்லில் கட்டி தூக்கி போட்டாங்க அவரை என்று சொல்லி. உடனே அவர் கல்லில் மிதந்து வந்தார், கரையேறினார். சைவ சமயத்தினுடைய பெருமையை அப்பொழுது அரசன் உணர்ந்து கொண்டான். இப்பேற்பட்ட பெருமகனாருக்கு நாம் இப்படி துன்பத்தை இழைத்து விட்டோமே என்று சொல்லி அவருடைய திருடியில் விழுந்து வணங்கி இந்த சமணர்களுடைய பாழிகள் எல்லாம் இடித்து அதை கொண்டு சைவ கோயில் ஒன்று எழுப்பினார். அந்த கோயிலுக்கு குணபர ஈச்சரம் என்று பெயர். அது இன்றைக்கு திருவதிய விரட்டானத்தில் இருக்குது. குணபரன் என்கின்ற பெயர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய பெயர் என்று சொல்லி கல்வெட்டுகள் சொல்லுகிறது. அந்த குணபர ஈச்சரம் அந்த அரசர் எடுத்ததுனாலே அவர் தான் அப்பர் சுவாமியுடைய காலத்தை சேர்ந்த அரசர் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் தீர்மானிக்கிறாங்க. இந்த அப்பர் சுவாமிகள் இனி சைவ சமயத்தில் இருந்த காலகட்டத்தில் திருவதிகை விரட்டான பெருமானை வழிபாடு செய்து சில காலம் தங்கியிருந்து இனி தலையாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார். திருவதிகை விரட்டானத்திலிருந்து புறப்பட்ட அப்பர் சுவாமிகள் தலையாத்திரைகள் செய்ய வேண்டும், தன்னுடைய சைவ நெறியை உலகத்து மக்களுக்கெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார். அவர் திருப்பெண்ணாகடம் என்கிற கஷேத்திரத்துக்கு சென்று இந்த சமண சமயத்தில் எவ்வளோ காலம் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறார். அதனால் இந்த உடம்பு உமக்கு உரியது என்று பெருமானிடத்தை விண்ணப்பித்து பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காற்பதற்கு இச்சை உண்டேல் மின்னார் மூவிலைச் சுலம் என்மேல் பொறி என்று சொல்லி அந்த பெருமானுடைய லட்சணைகளாகிய சூலத்தையும் ரிஷபத்தையும் தன்னுடைய தோளிலே பொறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார். உடனே அந்த இடத்துல ஒரு பூதகணத்தை கொண்டு சிவபெருமானும் பெருமானுடைய தோளிலே சூழலட்சணையையும் ரிஷபலட்சணையையும் பொறிக்கிறார் என்பது சரித்திரம். அங்கிருந்து புறப்பட்டு அப்பர் சுவாமிகள் தில்லை நடராஜ பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும். சைவ சமயத்திற்கு ராஜதானியாக சைவ சித்தாந்தம், சைவ சமயத்தினுடைய அடிப்படை தாத்பரியம் முத்தினா என்ன, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தினா என்ன, சிவபெருமானுடைய வடிவம் என்ன என்பதை நமக்கு ஸ்தூல ரூபத்திலையும் சூக்க ரூபத்திலையும் காட்டக்கூடிய தலமாக இருப்பது, உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை புணரும் விழியினாலும் காணக்கூடிய தலமாகிய சிதம்பரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார் அப்பர் சுவாமிகள். அங்கு சென்று தரிசிக்கும் பொழுது அப்பர் சுவாமியை பார்த்து என்று வந்தாய் என்று நடராஜா கேட்டார் என்று காட்டுகிறார். அவர் தில்லைக்கு செல்லக்கூடிய பகுதியெல்லாம் பெரிய புராணத்தை ரொம்ப சிறப்பாக அனுபவிக்கலாம். அவ்வளவு அழகாக சேக்கிழார் சுவாமி வர்ணித்திருப்பார். நமக்கு கால நேரம் ரொம்ப குறைவாக இருப்பதனாலே நாம் சில முக்கியமான பகுதியில் மட்டும்தான் இங்கே சிந்திக்கின்றோம். நடராஜா தரிசனத்துக்கு செல்லும் பொழுது அங்கு அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடுகிறார். அப்போது ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமென்கள் தில்லைக்குள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று காட்டுகிறார்கள் அப்பர் சுவாமிகள். நடராஜ பெருமான் என்று வந்தாய் என்று கேட்டார். என்று வந்தாய்ன்னு அந்த காலத்து மொழியில் எதற்காக வந்தாய் என்று பொருள். ஏன் இங்கே வந்திருக்க என்று சொல்லி நடராஜா கேட்டார். நீங்களும் ஒன்று இருந்து நினைங்க, நடராஜா உங்களையும் பார்த்து கேட்பாருங்கிறார். அப்போது அவர் கேட்ட கேள்வியே அந்த பதிகத்தில் பதிவு பண்ணார், கரட்ட கண்டனைங்கிற பதிகத்தில். அதற்கு பதில் அப்பர் சுவாமி சொல்லுகின்றார், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் அன்பு செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு என்று பதில் கூறும் விதமாக இன்னொரு பதிகம் பாடினாங்க அப்பர் சுவாமி. அதாவது உலகத்து கோயில்கள் எல்லாம் நீ லிங்க ரூபமாக அரூர நிலையில் இருக்கின்றாய், இந்த சிதம்பரத்தில் மட்டும்தான்
உன்னுடைய திருமேனியை காட்டிக்கொண்டு உன்னுடைய திருவடியை தூக்கி காட்டி கொண்டிருக்கின்றாய், ஆடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த ஆடலை காண வந்தேன் பெருமானே, என்னால் பாட முடியவில்லை, பத்தனாய் பாட மாட்டேன், என்னை நீ இகழ வேண்டா என்று சொல்லி அப்பர் சுவாமி இப்படி பதிவு பண்ணுறாங்க. அப்படி நடராஜாவை தரிசனம் செய்து கொண்டு அங்கு உழவார பணி செய்கின்றார். அன்னம்பாளிக்கும் என்னும் திருக்குறுந்தகைகள் பாடி திரு உழவாரங்கள் செய்து கொண்டிருந்த காலத்திலே சீர்காழியிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. சீர்காழியில் ஞானசம்பந்தர் என்கின்ற ஒரு சிறிய பாலகர், அவர் உமாதேவியினுடைய திருமுலைப்பாலையே பருகி கொண்டு மிக அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார், சிவபக்தி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அப்பர் சுவாமிகள் கேள்விப்படுகிறார்கள். உடனே அந்த பெருமகனாரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் சிதம்பரத்திலிருந்து புறப்படுறார். எப்படி புறப்பட்டார்? சிதம்பரத்தினுடைய வீதியை சொல்லுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டார்னார். இன்றைக்கு சிதம்பரத்தினுடைய திருவீதியில் நாம் எல்லாம் காலணி முதலை விட்டு அணிந்து கொண்டு நடக்கின்றோம். ஆனால் அந்த திருவீதியினுடைய பெருமையை சேக்கிழார் சாமி சொல்கிறாங்க, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி. ஏன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியாக நடராஜ பெருமானே அந்த வீதியில் எழுந்தருள்வார். 2 திருவிழாக்களில், ஆணி திருமஞ்சனத்துக்கும் திருவாதிரைக்கும் எழுந்தருளும் பொழுது நடராஜா எங்கே எழுந்திருக்கின்றாரோ அது சித் சபை என்று பொருள். அப்போது சித் சபைங்கிறது தான் ஞானம், ஞானமயமாகிய திருவீதி என்பதனால அந்த திருவீதியை போய் பிறவி பிணியோட்டும் திருவீதினார். சிதம்பரத்துக்கு அத்தனை பெருமை காண்பிக்கப்படுகிறது. தில்லை வட்டம் திசை தொழ கைதொழ வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மை என்னார் அப்பர் சாமி. அப்போ சிதம்பரத்திலிருந்து புறப்பட்டு சீர்காழிக்கு போனார். சீர்காழிக்கு போகும் பொழுது ஞானசம்பந்தன் கேள்விப்படுகிறார், இது மாதிரி அப்பர் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அப்பர் சுவாமிக்கு இது வரைக்கும் அப்பர் சுவாமின்னு பேர் கிடையாது, இது வரைக்கும் திருநாவுக்கரசர் சிவபெருமான் வைத்த பேர் தான். திருநாவுக்கரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஞானசம்பந்தருக்கு சொல்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்தருக்கு ஒரு 4 வயது இருக்கலாம் அந்த நேரத்தில், அப்பர் சுவாமிக்கு ஒரு 80 வயது இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது சந்திக்கும் பொழுது அப்பர் சுவாமி ஞானசம்பந்தரை ரசிக்கும் போது வேகமாக போகிறார். அப்பர் சுவாமி ஞானசம்பந்தரை பார்த்துருக்கு, ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமியை பார்ப்பதற்கு ரொம்ப வேகமாக போகிறார்கள். அப்போ இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசு பெருமானை பார்த்து அப்பரே என்று அழைத்தார். அப்பர்னா பெரியவர் என்கின்ற பொருளில். அந்த அப்பர் என்கின்ற பெயர் தான் இன்றைக்கு சைவ சமயத்தில் பெருமானுக்கு மிகவும் விளங்கி தோன்றுகிறது. திருநாவுக்கரசா திருஞான சம்பந்தரா அப்படின்னு கூட குழப்புவாங்க 10 பேர். ஆனால் அப்பர் என்றால் நிச்சயமாக தெரியும் அது திருநாவுக்கரசு பெருமான் தான் சொல்லி. அப்படி ஞானசம்பந்தர் வழங்கிய பெயர் தான் இன்றைய வரைக்கும் அவருக்கு அப்பர் என்று விளங்கி வருகிறது. அந்த இருவரும் சந்தித்து கொண்டார்கள். பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 என்று சொல்லுகிறார் சேக்கிழார் சாமி அவர் இருவரையும். அருட்பெருகு தனிக்கடலும் அன்பு செறிக்கடலும் என்று சொல்லுகின்றார். ஒன்று அருட்கடல், இன்னொன்று அன்பு கடல். ஒன்று அம்பாளுடைய அருள், ஒன்று சுவாமியுடைய அருள், 2 பேருமாக அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். உடனே அப்பர் சுவாமி அழைத்து சென்று ஞானசம்பந்த பெருமான் திருத்தோணிபுரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சீர்காழி பெருமானை தரிசித்து வைக்கின்றார். உங்கள் பிரானை பாடுவீர்னார். ஞானசம்பந்தர் தன்னுடைய இறைவனை அப்பர் சுவாமிக்கு விட்டு கொடுக்கிறார். உங்கள் புராணை பாடுவீர்னு. உடனே எங்கள் அப்பர் சுவாமியும் பார்மூடி என்று சொல்லி பதிகம் பாடினார். இருவரும் சில காலம் அங்கே தங்கியிருந்தாங்க. உடனே அப்பர் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு நான் காவிரிக்கரை தலங்களை தரிசிக்க செல்லுகின்றேன் புறப்பட்டு சென்றார். காவிரியினுடைய தலங்களுக்கு சென்று வடகரை தென்கரை 2 கரைகளையும் கலந்து கலந்து தரிசித்து சென்று கொண்டே இருக்கின்றார். அப்போது திருவாவடுதுறை என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து வழிபாடு செய்த பின் இன்னும் மேற்கே செல்லும் பொழுது அங்கே சத்திமுற்றம் என்கின்ற தலம் வருகிறது. இந்த சத்திமுற்றத்தில் சுவாமி போய் விண்ணப்பிக்கிறார். கோவாய் முடுகி அடுதரல் கூற்றம் என்மேல் வந்து குமையா முன்னம் பூவார் அடிச்சோடு என்மேல் போரி என்று கேட்டார். திருவடி சூட்டு எனக்கு என்று அப்பர் சாமி விண்ணப்பிச்சார். உடனே அதுக்கு சுவாமி நல்லூருக்கு வா என்று சொன்னார். அடுத்த கஷேத்திரமாகிய திருநல்லூருக்கு வான்னு கூப்பிட்டார். உடனே திருநல்லூருக்கு அப்பர் சாமி போனாங்க. அங்கே பெருமானுக்கு திருவடி சுட்டப்பட்டது. அந்த இடத்துல அழகாக சுவாமி சொல்லுவாங்க, உன்னுடைய சேக்கிழார் சாமி உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை திருவடி சூட்டினான் சிவபெருமான்னார். அவர்தம் என்று அப்பர் சாமியை ஆர்விகுதி கொடுத்தும் மரியாதையோடும் சிவபெருமானை சூட்டினான் என்று அன்விகுதி கொடுத்தும் ஒருமையிலும் உரிமையோடு அழைப்பதை பார்க்கின்றோம். ஆச்சாரியருக்கு எத்தனை மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. சேக்கிழார் சாமி காட்டக்கூடிய பகுதி அது. அப்படி பெருமானுடைய திருவடியை பெற்றுக்கொண்ட அப்பர் சுவாமிகள் இன்னும் மேற்கே செல்கிறார்கள். அங்கே காவிரியினுடைய வடகரையில் திருப்பழனம் என்கிற கஷேத்திரம் இருக்குது. அப்பர் சாமியை சொல்கிறாங்க, பழனம் என் வீராகில் பயின்றெழுந்த பழவின நோய் பாற்றலாம் என்றார். நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் கோயிலுக்கு கூட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதில்லை.
அந்த ஊர் பேரை சொன்னாலே போதும் என்று காட்டுகிறார் அப்பர் சுவாமி. அந்த அளவுக்கு ஊர்கள் எல்லாமே சிவாலயத்தோடு தொடர்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பழனம் என்பீராகில் பயின்றெழுந்த பழவனை நோய் பாற்றலாமே, ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆளலாமே என்று சொல்கிறார். கண்டியூர் என்பீராகில் கடுகனுன் வல்வினை நோய் கழற்றலாமே, சோற்றுத்துறை என்பீராகில் துயர் நீங்கி தூணரிக்கன் சேரலாம் என்றெல்லாம் அது ஊர் பெயரே சொல்லுகின்றார். ஒன்றும் இல்லை, திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் என்னார். நம்மெல்லாம் இன்னைக்கு ட்ரிச்சிங்கிறோம். ட்ரிச்சினா பொருளே இல்லை, அதுக்கு சிராப்பள்ளிங்கிறது தான் ஊர் பேர். அதற்கு முன்பு திரு மரியாதை விகுதியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி என்பதை திருச்சின்னு சொல்கிறோம், அதுவே தப்பு. அதையும் ட்ரிச்சின்ட்டான் அன்னைக்கு எல்லாரும். அது எப்படி சொல்லணுங்கிறாங்க அப்பர் சாமி. ஒன்று நீ கோயிலுக்கு போக வேணாம், குளத்துக்கு போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம், திருச்சிராப்பள்ளி என்று ஒரு முறை சொல்ல, உன்னுடைய தீவனைகள்லாம் நரிச்சிராது நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த ஊருடைய பெருமையெல்லாம் காட்டுகிற அப்பர் சாமி திருப்பயணத்துக்கு போனார். திருப்பயணத்தில் சற்று மேற்கே செல்லுகின்றார். அங்கே திங்களூர் என்கின்ற கஷேத்திரம். அதையும் சேக்கடார் சாமி சொல்லுவாங்க, திங்களூர் மணிமாட திங்களூர்னார். ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னேன், திருவாமூர்னு. அதே மாதிரி திங்களூர் மணிமாட திங்களூர், திங்கள் ஊர்கின்ற மணிமாடங்களை உடைய திங்கள் ஊர் என்று பொருள். திங்களாகிய சந்திரன் வழிபட்ட கஷேத்திரம் என்பதனால அந்த ஊருக்கு அடிப்பேர். அந்த ஊரில் அப்பூதியடிகள் என்கின்ற நாயனார் இருந்தார். அவர் மறையவர் குலத்தைச் சேர்ந்தவர். அப்பர் சாமிகள் வேளாள குலத்தைச் சேர்ந்தவர். அப்பர் சாமிகளுடைய பெருமை அவர் கேள்விப்பட்டிருக்கார், ஆனால் அவரை பார்த்ததில்லை. வடிவுதான் காணாரே ஆயினும்னார். அப்பர் சாமி நேரில் வந்தால் யாருன்னே தெரியாது அவருக்கு. ஆனால் அப்பர் சாமியுடைய பெருமையை கேள்விப்பட்டு இந்த திருநாவுக்கரசு என்கின்ற நாமத்தில் ரொம்பவும் ஈடுபடுகின்றார். அதனால் தனக்கு 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைக்கும் பேர் வச்சார் திருநாவுக்கரசுன்னு. எப்படி அடையாளம் காணுவது? மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அப்படி பேர் வச்சார். எல்லாத்தையும் திருநாவுக்கரசு. தன் வீட்டில் எருமைக்கு கூட திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார். அவரிடத்தில் இந்த செல்வத்தை எல்லாம் அறங்கள் செய்து எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு மடம், திருநாவுக்கரசு கல்விச்சாலை, திருநாவுக்கரசு குளம், இப்படி எல்லாம் அந்த ஊரில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் அந்த வழியாக செல்லும் பொழுது நாவுக்கரசு என்கின்ற நாமம் வரைந்திருப்பதை, சந்தமுறை வரைந்திருப்பதை காணுகின்றார். ரொம்ப இன்னும் நம்ம பேர் இப்படி எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு அதை ஆச்சரியப்படுறார். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, இப்போ நம்ம பேரை ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்கன்னா நம்ம பேர்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா உலகத்தில் அந்த பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க. இது ஏன் நம்ம பேர் ஏன் எழுதியிருக்குன்னு கேட்க மாட்டோம். ஆனால் அப்பர் சாமி ஏன் அப்படி நினச்சார்னா, திருநாவுக்கரசுன்னு அந்த காலத்தில் அவர் ஒருத்தர் தான். ஆனால் அந்த பெயர் சிவருமானாலே அவர் வழங்கப்பட்ட பெயர். அதனால் இது நம்ம பெயர் ஆச்சே, நம்ம பெயர் இப்படி எழுதியிருக்கிறாங்களே, அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பூதிரிகள் நாயனார் வீட்டுக்கு போகிறார். அங்கே அப்பூதிரிகள் நாயனார் வீட்டுக்கு வெளில வரார். இவர் திருவேடத்தில் அடியாராக வந்திருக்கிறார். அதை பார்த்து ரொம்ப வணங்குறார். ஏன்னா வந்திருக்கிறது இவருடைய குலதெய்வமாக அவர் கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அப்பர் சாமி தான் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு அடியார் வந்திருக்காருன்னு சொல்லி வணங்கி வழிபாடு செய்கின்றார். உடனே அதுக்கு அப்பர் சாமி வாசல்லேருந்து கேட்குறாங்க, நாம் ஒரு குன்ற வெள்ளாரை திருப்பயணத்து உள்ளு இறைஞ்சி வருகின்றோம். திருப்பயணத்தில் ஒரு குன்ற வெள்ளாரை இறைஞ்சி வருகின்றேன். நீங்கள் ஆரணியும் சடையினார்க்கு நீர் வைத்த ஈரில் வரும் அறங்களுக்கு எல்லாம், பெருமானுக்கு நீங்கள் வச்ச இந்த அறங்களுக்கெல்லாம் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொள் என்று அப்பர் சாமி கேட்குறாங்க. அதாவது எனக்கு ஒரு பேரை ரொம்ப பிடிக்கும், அந்த பேரை யாராவது சொன்னாங்களானே நம்ம அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுப்பேன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவர் அவர். திருநாவுக்கரசர் எல்லாரும் சொல்லணும். அதனால தான் அவர் சொத்தெல்லாம் செலவு பண்ணி எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசு எழுதி வச்சுருக்கார். ஏன் சார் நீங்கள் திருநாவுக்கரசர்னு பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் என்ன பண்ணுறார், திருநாவுக்கரசுன்னு சொல்லாமல் வேறொரு பேர்னு சொன்னீங்களே, ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்பூதிரிகள் நாயனாருக்கு. அவர் அறிமுகப்படுத்தும் போது சேக்கடார் சாமி சொல்லுவாங்க, களவு பொய் கோபம் முதலேவே காய்ந்து உள்ளார். கோபமே வராதான் அப்பூதிரிகள் நாயனாருக்கு. ஆனால் அவரையே போய் அப்பர் சாமி கோபப்படுத்துகிறாங்க. எப்படி? அவருடைய நாயகராகிய திருநாவுக்கரசுடைய பெயரை வேறொரு பேர்னு சொல்லிவிட்டாருன்னு. நன்றருளி செய்திலீர், அதான் சேக்கடார் சாமியுடைய இடக்கரடக்கல். என்ன அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லலை, நன்று அருளி செய்திலீர். நன்றருளி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சியை திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் அப்படின்னு கேட்குறார். அவருடைய பேரை போய் வேறொரு பேர்னு சொன்னீங்களே. மங்களம் பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் வெறுமை அங்கனர்தம் உலகத்தில் அறியாதார் ஆர்வலர் மங்களமாம் திருவேடம் கொண்டும் இவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர் நீர் என்று கேட்குறார். திருவேடத்தில் எங்கள் அப்பர் சாமியுடைய பெருமை தெரியாமல் இருக்கின்றீர்களே, நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு கேட்குறார். உடனே அப்பர் சாமி இப்போ தான் தெரிகிறது அவருடைய பெருமை. ஓ, நம்ம மேலே இவருக்கு எவ்வளோ பக்தியா,
உடனே நம்மளாவது என்ன சொல்லுவோம், நீ கும்பிட்டுட்டு இருக்க சாமியே நான் தான், என் காலில் வந்து விழு அப்படின்னு தான் நம்மளாக தான் சொல்லுவோம். ஆனால் அப்பர் சாமி தன்னுடைய பெருமை இங்கே காண்பிக்காமல், தனக்கு அத்தனை பெருமை இருந்தும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவடாக இருந்தாலும் கூட அதை சொல்லாமல், அருளுபெரும் சூளையினால் ஆட்கொள்ளும் அடைந்து இந்த திரளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான், நான் தான் அந்த சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். உடனே அவர் கொண்டாடுறார், என்னுடைய குலதெய்வமே நேரில் எழுந்தருளி விட்டது என்று சொல்லி கொண்டாடுறார். திருவமுது ஏற்பாடு பண்ணுறாங்க. வேலையில் சாப்பிட்றதுக்கு இலைய இருப்பதற்காக தன்னுடைய மூத்த மகனை அழைத்து செல்லுகின்றார், அனுப்பி விடுறார். உடனே இந்த பையன் நல்ல தாய் தந்தையேவ நாம் இது செய்யப்பட்டேன் என்று போய் இலையறுத்தான். அங்கிருந்த ஒரு நாகம் கையில் குத்திருச்சு. உடனே அரைது தெரியா வண்ணம் மறைப்பேன், அப்பர் சாமி திருவமுதுக்கு இடையூறாக நமக்கு பாம்பு குத்திருச்சு, அதனால் நம்ம எதுவும் யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த உலகத்தில் இன்றைக்கி யாராவது இப்படி செய்வார்களா, எந்த குழந்தையாக இப்படி செய்யுமா, அப்படியெல்லாம் ஞானம் மிகுதியாக இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஓடிச்சென்று கொல்ல பக்கத்தில் படிமிசை வீழ்த்து தாயரை அழைத்து விழுந்துட்டான், உயிரே போயிடுச்சு. உடனே அப்போதிரிகள் நாயனாரும் அந்த அம்மையாரும் ஓடி வந்து, துலங்கிய குறியும் கண்டு விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீழ்ந்தான் என்று துலங்குதலின்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்ந்தார். அப்பர் சாமி சாப்பிட்றது இடையூறா, இவங்க இப்போதான் சாகணுமா அப்படின்னு தன் பிள்ளையை பற்றி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலையாமையும் பக்தியும் சிவபக்தியினுடைய உயர்வும் அவர்களுக்கு இருக்குது. உடனே ஒரு பாயில் பெய்து மூடி அந்த பிள்ளைய உரமாக வச்சுட்டு திருவமுதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுதான் சார் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா, உலகியல் வேதநூல் ஒழுக்கம் நிலவு மெய்நெறி சிவநெறி என்று சொல்லும். உலகத்தில் ஒரு வீட்டில் மரணம் நடந்ததுன்னா சாப்பாடு போட மாட்டாங்க, எதுவும் நடக்காது, மங்களச்சின்னங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் பெரிய புராணம் அடியார்னு வந்துட்டா உன்னுடைய அந்த பொது நீதியெல்லாம் ஒதுக்கி வை, சைவ நீதி தான் இங்கே பரிபாலிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படி உலகியல் வேதநூல் ஒழுக்கம் நிலவு மெய்நெறி சிவநெறின்னார். நீ சிவதிக்கு எடுக்கலையா, சிவபெருமான வழிபாடு பண்ணலையா, நீ பொதுவாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் பின் வாழணும். ஆனால் சைவ நெறின்னு வரும்பொழுது சில விளக்குகள் உனக்கு இருக்கும், அதில் பெருமானையை முன்னிட்டு கொண்ட நெறி, அதனால் உனக்கு பாபம் விளையாது என்றதுக்கு விளக்கம். அது பெருசாக விரிவாக பேசுனதற்கு. அப்படி அவங்க செய்கிறாங்களே, ஏன்னா இப்படித்தான் சைவ நெறி அப்படி இருக்கிறதுனாலே செய்கிறாங்க. உடனே அப்பர் சாமியும் கைகாலெலாம் கழிட்டு வந்து 90 கொடுக்குறாரு எல்லாருக்கும். எங்கே 3 பிள்ளையில் ஒரு பிள்ளைய காணும், காதலர் இவர் தம்மில் மூத்த சேயையும் காட்டுதும் என்று அப்பர் சாமி கேட்ட, அவன் எங்கு உதவான், அது என்ன உதவார், மெய்விரித்து உரையும்னார் அப்பர் சாமி. உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மெய் சுருட்டி வச்சுருக்கீங்களா, அதை என்கிட்ட விரித்து வச்சுட்டு சொல்லுங்கள், அப்புறம் உதவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க அறிஞர்கள் எல்லாம். உடனே சொன்னாங்க உண்மை, தடுமாற்றம் ஒன்று எல்லார் முன்பு தம்பிரான் அருளால் தடுமாற்றம் வந்து உரைக்க சொன்னாங்க. இப்படி யாராவது உலகத்தில் செய்வாங்களா என்று சொல்லி இந்த ஆவிசீர் சவத்தை தூக்கி கொண்டு திருப்பழனம் கோயிலில் போய் அப்பர் சாமி பதிகம் பாடுறாங்க. ஒன்று குலாம் என்ற பதிகம். அந்த பதிகம் பாடி பெருமானுடைய அனுகிரகத்தினாலே விஷம் தீர்ந்து உறங்கி எழுவான் போல அந்த பிள்ளை எழுந்தான் என்று சரித்திரம். உடனே அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருந்த அந்த இலையே கொண்டே திரும்புவது நடக்குது. திரும்ப சாணத்தினாலே மெழுகி அந்த ஈர்முனை வளம்பெற வைத்துனார் சேக்கரார் சாமி. எப்படி இலையை போடுறது, நம்ம எப்போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலை போடுறது ஒரு குழப்பம், எந்த பக்கம் வலது பக்கம் வரணும் இடது பக்கம் வரணும், எந்த பக்கத்தை கட் பண்ணியிருக்கிறாங்களோ அது வலது பக்கம் வரணும் அப்படிங்கிறது இந்த முக இலையில் கணக்கு. அதை ஈர்முனை வளம்பெற வைத்து என்று காட்டும் அந்த இடத்துல சாப்பாடு நடந்துச்சுன்னு. அப்புறம் சில காலம் அவர்களுடைய தங்கியிருந்து அப்பர் சாமி புறப்படும் பொழுது சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் என்று பதிகம் பாரார் திருப்பயணத்தில். அப்போது அஞ்சி போய் களிமலையை அழல் ஓம்பும் அப்போதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியேன்னு சொல்லி பதிகத்தில் அந்த பெருமானாரையும் வைத்து பதிவு பண்ணிவிட்டு சென்றார். அப்போ அங்கேருந்து புறப்பட்டு அவருக்கு திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை. உடனே திருவாரூர் கோயிலுக்கு புறப்பட்டு வருகின்றார். திருவாரூரில் பக்கத்தில் உள்ள கஷேத்திரங்கள்லாம் வழிபட்டு கொண்டு திருவாரூரில் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அடுத்து திருப்புகலூருக்கு போகலாம் என்று விருப்பம். திருப்புகலூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைய முற்படும் பொழுது இதே நேரத்தில் இடையில் சீர்காழியில் ஞானசம்பந்தரை பார்த்துவிட்டு அப்பர் சாமிகள் வந்தாங்க. அதற்கு பிறகு ஞானசம்பந்தர் என்ன செஞ்சார், அவரும் தலையாத்திரை புறப்பட்டு வந்தார். பல்வேறு இடங்களை தரிசித்து கொண்டு அவர் திருப்புகலூரில் எழுந்திருக்கின்றார். இப்போது அப்பர் சாமி திருவாரூர்லேருந்து திருப்புகலூர் போகணும்னு நினைக்கிறார். உடனே திருநாவுக்கரசரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் ஞானசம்பந்தர் இப்போ எழுந்து வருகின்றார். நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட போதேன்னார். ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவர், சிவபெருமானுடைய திருமகனார், சேவில் திகழ்ந்தவர் திருமைந்தராகிய திருஞான சம்பந்தர்னார் சேக்கடார் சாமி. அருணைநாத பெருமான் கூட முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்த பெருமான் என்று கொண்டாடுகின்றார். அப்படி சேவில் திகழ்ந்தவராகிய திருஞான சம்பந்தர்
அவர் எப்பேற்பட்டவர்? சிவருமான்ட்ட அனைத்து விருதுகளையும் பெற்றவர். அவர் அங்கை கொட்டி சிவக்க பாடினா அவருக்கு பொறுக்க முடியாது, உடனே புற்றாலம் கொடுத்தார். அவர் நடந்து வர்றது பொறுக்க முடியாது சிவருமானுக்கு, உடனே சிவிகை கொடுத்தார். அவர் வெயிலில் வாடக்கூடாதுன்னு மேலே முத்துப்பந்தல் கொடுத்தார். அப்பேற்பட்டவர் எத்தனை சலுகையோடு வாழலாம். ஆனால் அப்பர் சுவாமியை தன்னுடைய ஆச்சாரியனாக பார்க்கிறார் ஞானசம்பந்தர். ஓடி சென்று, அப்பறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம், அந்தன் ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது என்று கேட்குறார். திருவாரூரை நீங்கள் எப்படி தொழுதீங்க என்று கேட்ட உடனே அப்பர் சுவாமி அங்கே முத்து விதானம் என்றெடுத்து பதிகம் பாடினார். அதற்கு திருவாதிரை பதிகம் என்று பெயர். திருவாதிரை, அந்த திருவாரூரில் திருவாதிரை திருவிழா, மார்கழி திருவாதிரை அங்கே அப்பர் சுவாமி நடத்தினார். அதனால் இன்றைக்கும் அந்த மார்கழி திருவாதிரைக்கு அப்பர் சுவாமி திருவிழா என்று பெயர் திருவாரூரில். பிற்பாடு அதை கேள்விப்பட்ட உடனே ஞானசம்பந்தருக்கு அப்பர் சாமி கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இவர் பதிகமானதுனால திருவாரூர் பெருமானையும் தரிசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உடனே அப்பர் சாமி ஒன்று பண்ணிக்கிற, பெருமானே நீங்கள் திருப்புகலூரில் எழுந்தருள் இருங்க, அடியேன் திருவாரூர் சென்று வழிபட்டு விட்டு வந்து விடுகின்றேன்னார். இப்போது ஞானசம்பந்தர் திருவாரூருக்கு போனார். திருவாரூரில் அவர் இருந்த இடத்துல அங்கே பங்குனி உத்திரம் திருவிழா நடந்தது. அதனால் பங்குனி உத்திரம் திருவிழாவே ஞானசம்பந்த திருவிழா என்று இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். பிற்பாடு ஞானசம்பந்தரும் திருப்புகலூர்லேருந்து திருவாரூர்லேருந்து திருப்புகலூருக்கு வந்தார். இருவரும் சில காலம் இணைந்து அங்கே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஏக காலத்தில் சிறுத்தொண்ட நாயனார், திருநீலக்க நாயனார், ஞானசம்பந்தரும் கூடவே இருக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருகநாயனார், இவங்கெல்லாம் ஏக காலத்தில் அங்கே எழுந்தருள் இருந்தாங்க. உடனே அந்த ஊருக்காரவங்களாம் அங்கேயே விட்டுட்டு ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் இணைந்தே தலையாத்திரை செல்கிறார்கள். அப்படி தலையாத்திரை செல்லும் பொழுது முதல்ல அவங்க சென்ற தலம் திரு அம்பர் மகாலம் என்பது. அதை பற்றி சேக்கடார் சுவாமியுடைய குரு பூஜையில் விரிவாக பேசுகின்றேன். ஏன்னா அங்கே நிறைய செய்திகள் இருக்குது அங்கெல்லாம் பேசுவதற்கு. அங்கே அம்பர் மகாலத்திற்கு சென்று அங்கிருந்து திருக்கடவூர் வருகிறார்கள். திருக்கடவூரில் கொங்குலேக்கலை நாயனார் என்ற ஒரு நாயன்மார் இருக்கார். அவர் சமகாலத்தை சேர்ந்தவர் தான். அவங்க இல்லத்தில் மகேஸ்வரபதி நடக்குது. அங்கிருந்து திரு ஆக்கூர் வழியாக திருவேழிமலை என்கின்ற கஷேத்திரத்தை வந்து அடைகிறார்கள். இந்த திருவேழிமலையில் இவர்கள் வந்திருந்த நேரத்தில் பஞ்சகாலம் நிலவுகிறது. உயிர்களெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் துன்புறுகின்றது. உடனே இவர் வந்து பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க, கண்ணுதலோன் திருவடி சார்ந்தாருக்கும் கவலை வந்து உருவமோ. இன்னொன்னே இறைவன் கடவுளை வந்து உங்கள் 2 பேருக்கும் இந்த பசியினால் துன்பம் வராது, ஆனாலும் உண்மை அடைந்தாருக்காக அனுதினமும் இந்த பசி காலம் தீர்கிற வரைக்கும் உமக்கு காசு கொடுக்கின்றோம் என்று சாமி அருளி செய்தார். அவைகளே அனுதினமும் அபிமுகத்து பீடம், கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய பீடத்தில் ஞானசம்பந்தருக்கு ஒரு பொற்காசு, குடதிசை பீடம் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய பீடத்தில் அப்பர் சாமிக்கு ஒரு பொற்காசு கிடைத்தது. உடனே அது 2 பேரும் எடுத்துக்கொண்டு அன்பர்கள்ட்ட கொடுப்பாங்க. அதை உடனே மளிகை கடை கொண்டு போய் கொடுத்து மாற்றுவாங்க. முதல்ல நகைக்கடைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கும் என்பதை பார்ப்பார்கள். பிற்பாடு அந்த பொருளை கொண்டு மளிகை கடையில் ஜாமான் வாங்குறது, காய்கடையில் ஜாமான் வாங்குறது எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சமைச்சு அடியார்களுக்கு திரும்பது நடக்கும். இந்த நேரத்தில் ஞானசம்பந்தருடைய திருமணத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா மதிய உணவு ரொம்ப நேரம் ஆகுது. அப்பர் சாமியோட திருமணத்தில் நாட்கூறுனா மதியம் 12 மணிக்கு, ஒரு நாளுடைய கூறு 2ஆக போட்டிங்கன்னா 12 மணி, அதனால் நாட்கூறுன்னு பேர். அந்த நாட்கூறில் அமுது நடந்துருது மகேஸ்வர பூஜை. ஆனால் ஞானசம்பந்த திருமணத்தில் ரொம்ப நேரம் ஆகுது. உடனே ஏன் இப்படி நேரம் ஆகுது என்று ஞானசம்பந்த பெருமானார் அவன் சமயகாரங்கள்ட்ட போய் கேட்குறார். தீவனைக்கு நீர் ஒன்றும் அடைவிலாதீர், நீங்கள் எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, அதனால் ஏன் நம்ம மடத்தில் அப்படி நேரம் ஆகுது என்று கேட்டார். உடனே அவர்கள்லாம் சொல்லுகிறாங்க, அது ஒன்றும் அறிந்தில்லோம், நீங்கள் 2 பேரும் கொடுக்குற காசை எடுத்துகிட்டு போய் போனோம்னா அந்த அப்பர் சுவாமி கொடுத்த காசை மட்டும் பேணியே கொள்வார், நீங்கள் கொடுத்த காசை இது பிற்பாடு என்பார், வாசிப்பட வேண்டும் என்பார் என்று சொல்கிறாங்கன்னார். இந்த வாசிப்படுதல்னா என்னென்னா தங்கத்தை தரம் பார்க்குறது. அந்த தங்கத்தை உருக்கி அது எவ்வளோ செப்பு இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி காசை குறைச்சிடுறது. இன்றைக்கு அது மாதிரி 916 கேடிஎம் இருக்குது, 22 கேரட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளது. இந்த இவர்கள் இருவரும் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்த நரசிம்மவர்ம பல்லவனே வாசிக்காசு என்ற ஒரு காசை வெளியிட்டிருந்தான்னு கூட சொல்கிறார்கள் அறிஞர்கள். அது அப்புறம் சிவபெருமான் இப்போ நம்ம காசு கேட்குறோம், நமக்கு அமெரிக்கன் டாலர் கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுறது? இந்த இந்தியாவில் இருக்கும்போது நம்ம செலவு பண்ண முடியாது. அப்போ சாமி பொற்காசு கொடுத்தாலும் அந்த ஊரில் எப்படி செலவு பண்ண முடியுமோ அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு என்று வரலாற்றறிஞர்கள் எழுதுகிறாங்க. அப்படி காசுக்கு தரம் குறைவாக இருக்கிறதுனாலே தரம் பார்த்து காசு கொடுக்குறது நேரம் ஆகுது. அதனால் நம்ம பொருள்லாம் வாங்கிடுறதுக்கு நேரம் ஆகிடுது பெருமானே, அதான் நம்ம இடத்துல தாமதம் சாப்பாடுன்னு சொன்னாங்க. உடனே ஞானசம்பந்தர் ஏன் அப்பர் சுவாமிக்கு சரியான காசு நமக்கு தரக்குறைவான காசு என்று யோசித்து பார்க்குறார். அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உரைப்பாலே பெருங்காசுன்னு,
அப்படி உடல் உழைப்பை கொண்டு பெருமானுக்கு தொண்டு செய்வதனாலே அது குறைவில்லாமல் கொடுக்கின்றார். அப்போ நாம என்ன பண்ணணும்? நாமும் நம்முடைய பணியை சிறம்பட செய்யணும். வாசித்தீர பாடுவன் என்று சொல்லி வாசி தீரவே காசு நல்குவீர் என்று அங்கே பதியம் பாடியதாக செய்தி. பிணிகொள் மிளையில் பணி கொண்டு அருளுமேன்னு கேட்குறார். என்னையும் பணி கொண்டு அருளுங்க என்று ஞானசம்பந்தர் அந்த இடத்துல அப்பர் சுவாமியுடைய பெருமை அப்படியே காண்பிக்கிறார். சில காலம் கழித்து பஞ்சம் தீழ்ந்தது. இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு இன்றைக்கு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய கஷேத்திரம், திருமறைக்காடு என்று சொல்கிறார். இந்த திருமறைக்காடு என்பது தான் தமிழில் மறை ரன்னகரம், அந்த ரகரத்தை போட்டு மறைனா வேதம், அதற்கு வேதவனம் என்ற பேர். அதுதான் மறைக்காடு, வேத ஆரண்யம்னு சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைக்கு பல நாஸ்திகர் என்ன சொல்கிறான், மறைனா மான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதெல்லாம் மான்கள் வாழ்ந்த காடு தானே தவிர்த்து வேதத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று எழுதி வருகிறார்கள். எழுத்துலையும் தெளிவாக மறைக்காடுன்னு இருக்குது. ஞானசம்பந்த பரமாச்சாரியார் வேதவனம் என்றே சொல்கிறார். அதை வேதவனம் என்பது வேதம் வழிபட்டது என்பதனால வேதவனம் என்ற பொருள். இப்படியெல்லாம் நம்மிடத்து எல்லாமே பதில் இருக்கிறது. நம்ம ஆட்கள் படிக்கிறது இல்லை, எடுத்து பேசுறது இல்லை. அதனால் இப்படி நாஸ்திகவாதங்கள் மேல் நோக்கி வருகிறது. அப்படி இந்த வேதவனத்துக்கு செல்கிறார்கள். அங்கே என்ன நடக்குதுன்னா, வேதங்கள் என்றைக்கோ பூசித்து கதவை அடைச்சிட்டு போயிடுச்சு. அதை யாராலும் திறக்க முடியவில்லை கோயிலை, ஒரு வாசலை. அதனால் வேறு ஒரு வாயில் வைத்து அது வழியாக சாமி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனே இந்த கோயில்களை எல்லாம் சிறப்புற பொலிவு பெற வந்தவர்கள் இல்லையா அந்த இருவரும், அதனால் 2 பேரும் தீர்மானிக்கிறாங்க. ஞானசம்பந்தர் சங்கடப்படுறார். வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் நேர் இறைஞ்ச வேண்டும், அப்பரே நீர் திறக்க பாடும் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். ஏன்னா அப்பர் சுவாமிகள் பெரியவர், இவருக்கு அற்புதம் நிகழ்த்த முடியும். ஆனாலும் இவங்க பெரியவங்க இருக்கும்போது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகாக பண்பை வெளிப்படுத்துகின்றார். உடனே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஆணையை மேற்கொண்டு அப்பர் சுவாமிகளை பதியம் பாடுறாங்க. அந்த இடத்துல பண்ணின் நேர்மொழியால் உமைபங்கரோ கண்ணினால் உமைக்கான கதவினை திறந்தருள் திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று சொல்லி, கதவும் திறப்பினே வழி நீக்குமே, இந்த மாக்கதவும் வழி நீக்குமினே, நல்லா 10 பாடல் பாடிக்கிட்டே வராங்க அப்பர் சுவாமி. கதவு திறக்கவே இல்லை. பன்னிசை தோய்ந்த பரமர் சிவருமான் அந்த பன்னிசை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்பர் சுவாமி 10 பாட்டு ஆயிடுச்சே, பதிகம் நிறைவாக போதே, கதவு திறக்கவில்லையே என்று அந்த இடத்துல சஞ்சலப்படுகின்றார். உடனே சுவாமியை 11வது பாடலில், எப்போதும் 10 பாட்டு தான் அப்பர் சுவாமி, 10வது பாடலில் ராவணனை பற்றின குறிப்பு இருக்கும். 11வது பாட்டு பதிகம் முடிக்கணும். இப்போ 11வது பாட்டில் ராவணனை பற்றி குறிப்பு வைக்கின்றாங்க அப்பர் சுவாமி. அரக்கனை விரலால் அறத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலிர் எம்பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ சரக்கை கதவும் திறப்பிமினர். கதவு திறந்தது. பெருமானை வழிபாடு செய்தார்கள். உள்ளே சென்று திரும்ப வந்தாங்க. ஞானசம்பந்தரை பார்த்து அப்பர் சுவாமி சொன்னார், நீர் அடைக்க பாடும். ஏன்னா முன்னாடியே ரொம்ப காலமாக அடைத்திருந்தது, திறந்தது மாதிரி இருக்கக்கூடாது, திறக்கவும் அடைக்கவும் இருக்கணும், அதனால் நீங்கள் அடைக்க பாடுங்க என்று ஞானசம்பந்தர்கிட்ட அப்பர் சுவாமி விண்ணப்பிச்சாங்க. உடனே ஞானசம்பந்த பெருமான் சதுரம் மறைதான் துதி செய்து என்று சொல்லி வேதத்தை கொண்டு தொடங்கினாங்க. கதவு சாத்தி கொண்டது. மீண்டும் அவர் ஒரு பாடலில் தான் கதவு சாத்தி கொள்ள வேண்டும் விண்ணப்பம் வைக்கிறார். அது அடுத்த பாடலெல்லாம் விண்ணப்பம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பாடலே கதவு தாழிட்டு கொண்டது என்பதை புரிந்து கொள்கின்றோம். உடனே திறக்கவும் அடைக்கவும் பாட இருக்குது கதவு. இப்போ அப்பர் சுவாமி மனதில் ஒரு சஞ்சலம் உண்டாகிறது. என்னது? நமக்கு 10 பாட்டு பாடி சாமி கதவு திறக்கலை அப்படின்னா இல்லை, நம்பர் திருவுளம் அறியாதே அயர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். நம்பர் திருவுளம் அறியாதுன்னு அர்த்தம். அது ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது சிவருமான் பதிகத்தை விரும்புகின்றவர். அப்பர் சுவாமி ஒரு பாட்டு பாடி முடித்த உடனே கதவு திறக்கணும் சுவாமி சங்கல்பம் பண்ணுறார். ஆனால் இன்னொரு பதிகத்தை அந்த இடத்துல பாடணும் என்பது குறிப்பு. அதை நம்ம எங்கே புரிந்து கொள்கின்றோம்? ஞானசம்பந்தருக்கு இதே மாதிரி ஒரு சூழல் வருகிறது. மதுரையில் முதல்ல சமணர்களை எல்லாம் வாதலை அழிப்பதற்காக போய் உத்தரவு கேட்குறார். காட்டு மாவது உரித்துரி போர்த்தவன் என்ற பதிகம் பாடுறார். சிவருமான் உத்தரவு கொடுக்கல. அப்போது உடனே ஞானசம்பந்த பெருமான் அடுத்த பதிகத்தை பாடுறார். வேத வேள்வியின் இந்தனை செய்தொழில் ஆதமிலி அமனோட தேரார்னார். அப்போ தான் சுவாமி உத்தரவு கொடுக்குறார். அதுதான் கூடல் ஆளாவாய் கூனை விடை கொண்டு என்று. அப்போ கூடுதலாக பாடல்கள் பாட வேண்டும் என்கின்ற குறிப்பு அந்த இடத்துல அப்பர் சுவாமிக்கு விளங்காது போய்விட்டது. அதனால தான் நம்பர் திருவுளம் அறியாது கெட்டேன். பெருமான் இன்னும் பதிகத்தை எதிர்பார்க்கிறார், பாட்டை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்துக்காமல் இருந்துட்டனே பெருமானுடைய அணுகத்தை. அவருக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்லை. நிறைய அன்பர்கள் ஞானசம்பந்தருக்கு ஒரு பாட்டிலே திறந்துருச்சு, அப்பர் சாமி 10 பாட்டில் திறக்கலை, அதனால் அப்பர் சாமி சந்தில போடுறாரு. ரொம்ப அபவாதமான கருத்து. நம்பர் திருவுளம் அறியாதன்னு அர்த்தம். பெருமான் சுவாமி இன்னும் நிறைய பாடணும்னு எதிர்பார்க்கிறார், நான் பாடலை குறைத்து விட்டோமே என்று அப்பர் சாமி சஞ்சலப்படுறாங்க.
உடனே பெருமானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அன்று இரவு கனவுல வந்து அப்பர் சாமி அழைக்கின்றார். வாய்மூரில் இருப்பும் தொடரவா அப்படின்னார். உடனே ஞானசம்பந்த பெருமானாரும் எப்போதும் அப்பர் சாமி எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேன் என்று சங்கல்பம் பண்ணியிருக்கார். உடனே அப்பர் சாமி இரவு சுவாமி கூப்பிட்ட மாத்திரத்திலே எழுந்து ஓடுகின்றார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருளினான், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அதென்களோ என்று போனார். அப்போது அப்பர் சாமி வேகமாக ஓடிக்கொண்டிருக்க, அதற்கு முன்பு பெருமான் ஓடிக்கொண்டிருக்க, அப்பர் சாமி எழுந்து எங்கே போகிறாருன்னு கேள்விப்பட்ட ஞானசம்பந்தர் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறார். இரவில் போகிறாங்க எல்லாரும். 40 கிலோமீட்டருங்க இன்றைக்கு வேதாரண்யத்திலிருந்து திருவாய்மூருக்கு 40 கிலோமீட்டர். அந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் முன்பு இறைவன் ஓட, பிற்பாடு அப்பர் சுவாமிகள் ஓட, அதற்கு பின்பு ஞானசம்பந்தர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு சாமியை காணும். முன்னாடி ஓடிக்கொண்டு அப்பர் சாமி திகச்சு நிற்கிறாங்க. கழிய கண்டிலன் கண்ணெதிரே கண்டேன் ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டந்தான் எல்லாம் சொல்லுகின்றார். இப்போது ஞானசம்பந்தர் வந்திருக்கிறத இப்போ தான் அப்பர் சாமி பார்க்குறாங்க. பின்பக்கத்தில் ஞானசம்பந்தர் நிற்கிறார். ஏன்னா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்ன ஒருவர் பின்பற்றி ஓடி வருகிறார், நான் நின்னுன்னா எனக்கு பின்னாடி வந்தவங்க நின்றுடுவாங்க. அப்போ ஞானசம்பந்தர் பின்னாடி வந்தவர் நின்றுட்டார் பின்னாடி. அதை அழகாக சொல்லுகிறார் அப்பர் சாமிகள். ஒரு சின்ன குறிப்பில் தமிழில் மூவகை சொட்டு உண்டு, அங்கு இங்கு உங்குன்னு. நம்ம இன்றைக்கு அங்கு இங்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். உங்கு உள்ளே இருக்காங்கங்கிறத பயன்படுத்தலை. அதை சொல்லுகிற அந்த இடத்துல திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உன் நின்றார்னா. நான் அன்றைக்கு காலையில் நான் திறக்க பாடினேன், என்னை விட உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உன் நின்றார், மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளார் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று சொல்லி ஞானசம்பந்தர் வந்தாச்சு, இனி அவர் மறைத்து கொள்ள முடியுமா என்று அப்பர் சாமி கேட்க, உடனே ஞானசம்பந்தருக்கு சுவாமி காட்சி கொடுக்க, ஞானசம்பந்தர் அப்பர் சாமிக்கு அதோ சுவாமி தெரிகின்றார் என்று காட்சி காத்தார் என்று சொல்லி அங்கே சரித்திரம். இது திருவாய்மூரில் நடந்தது. உடனே திருவாய்மூர் பெருமான இருவரும் அங்கே பாடினாங்க. பாடி அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போது ஞானசம்பந்தர் மதுரைக்கு செல்ல வேண்டிய சூழல், அது ஞானசம்பந்தருடைய புராணத்தில் விளக்குகின்றேன். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு புறப்படுகின்றார். உடனே அப்பர் சாமியும் தானும் கூட வருகின்றேன்னு சொல்லுகின்றார். இல்லை, அங்கே சமணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு சமணர்களுடைய துன்பம் எல்லாம் தெரியாது, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க. ஏன்னா அப்பர் சாமி பரமாச்சாரியார் தான். ஞானசம்பந்தம் இருந்தாலும் அவர் மீது அவர் வைத்திருந்த அன்புனாலே சின்ன பிள்ளையாயிற்றே, இந்த சமணர்லாம் ரொம்ப பாவி பசங்களாச்சு, ஏதாவது பண்ணிட்டான் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறார். ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்சிருக்கார் இல்லையா அவர், அதனால் ரொம்ப வருத்தப்படுறார். இல்லைப்பா போகாத என்னார். ஞானசம்பந்தர் ஒத்துக்கலை. உடனே அவர் ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை அணுக பண்ணுகிறார். இந்த நேரத்தில் சமயம் சரியில்லை, பயணத்து உகந்ததில்லைன்னு சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஏதோ ஜோதிடத்தை ஏதோ அப்பர் சாமி நம்பிட்டு இருக்காரு, அதனால் ஞானத்தை அவர் கைவிட்டாரோ என்றும் இதுவும் பேசுகிறார்கள். அது ஞானசம்பந்தர் மீது இருந்த அன்பு மிகுதியினாலே ஞானசம்பந்தர் வேதத்தை புறக்க வந்தவர், வேதாங்கமாகிய ஜோதிடத்தை சொன்னால் அவர் இருப்பார் என்று அபிப்பிராயப்படுறாங்க அப்பர் சாமி. உடனே அதுக்கும் ஞானசம்பந்த பெருமான் பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என்று சொல்லி வேயிறு தோழி பங்கனை விளம்பினாரேன்னு இந்த வேயிறு தோழி பங்கன் என்ற பதிகம் பாடினார். ஞாயிறு திங்கள் சரிபாம்பு 2 முடனேன்னு சொல்லி ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லி அங்கே தான் வேயிறு தோழி பங்கன் பதிகம் பாடினார்னு சரித்திரம். உடனே சுவாமி சொன்னாங்க, அப்பர் நீர் புனல் நாட்டு வைகி இருப்பீர், நீங்கள் இந்த சோழ நாட்டிலே இருங்க, நான் மதுரைக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் என்ன சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய அந்த ஆணையை மீற அஞ்சு அப்பர் சுவாமியும் தங்கிட்டார். ஞானசம்பந்த பெருமான் புறப்பட்டு மதுரைக்கு போயாச்சு. இப்போ அப்பர் சுவாமி திரும்பவும் சோழ நாட்டுக்கு வேதாரண்யத்தில் புறப்பட்டு கும்பகோணம் பகுதிக்கு வருகிறார்கள். அங்கு ஆரை வடதளி பழையாறை என்று பெயர், சோழர்களுடைய பழைய தலைநகரம். அவர்கள் முக்கியமாக அங்கே முடிசூடி கொள்வார்கள். கும்பகோணத்திலேருந்து சற்று தென்மேற்கில் இருக்குது உடையாளூர் என்கின்ற பகுதி, அங்கே ஆரைன்னு பேர் அந்த நகரத்திற்கு, பழைய ஆரை. அங்கே வடதளி என்கின்ற கோயிலை சமணர்கள் ஆக்குவை பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆக்கிரமித்திருக்கிறாங்க. அப்பர் சாமி தூரத்துலேருந்து பார்த்து பெருமான் கோயில்னு கும்பிட்டார். உள்ளே போனால் லிங்கத்தை காணும் சமண சமயத்து கோயிலாக இருக்குது. உடனே அப்பர் சாமிக்கு இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று முதல்ல அறவழி போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்றைக்கு உண்ணாவிரதம் என்பது தான் அறவழி போராட்டம். ஆனால் காந்தியடிகள் அதை எடுத்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே உண்ணாவிரதத்தை எடுத்தவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அதை உடனே அங்கே சிவ வழிபாடு செய்தாலன்றி உணவு உண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே அமர்ந்துட்டார். சிவபெருமான் கோயில் தான் சமணர்கள் தான் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் இவ்வளோ நாளாக அதை பெருசாக எடுத்துக்கல. நம்ம கோயிலை எப்படி சமணர்கள் ஆக்குப்பை பண்ணலாம்? நம்ம கேட்குறோம், இன்றைக்கு நாஸ்திகள் நிறைய பேர் கேட்பாங்க, அது அவருடைய கோயில் தானே, அதையே சாமி காப்பாற்றிக்கல, அதையே இடிக்க விட்றாங்க, அந்த கோயிலில் ஏன் திருட விட்றார்,
அவர் கோயில்லையும் கேட்டு போடுறான், இதெல்லாம் கேட்குறான். சிவபெருமானை பொறுத்தளவுக்கு, கடவுளை பொறுத்தளவுக்கு தனக்கு கோயில் வேணும், குளம் வேணும், வழிபாடு வேணும்னு எதிர்பார்ப்பதே கிடையாது. விருப்பு வெறுப்பு இல்லாதவன் தான் கடவுள். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடும்பையில் என்று சொல்லப்பட்டிருக்கு திருக்குறளில். அப்போ கடவுள் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாதவர். அந்த நிலையங்கள், கோயில்கள், திருவிழாக்கள்லாம் யார் ஏற்படுத்தியிருக்கா? நாம தான் நமக்காக ஏற்படுத்தியிருக்கோம், வழிபாடு செய்து நாம் உய்தி பெறுவதற்காக. அப்போது நாம் கொண்டாடணும்னா சாமி வந்து அங்கே இருப்பார், தெய்வம் வந்து அங்கே இருக்கும். நீங்கள் வெறும் சாணத்தை பிடிச்சி வச்சு அங்கே ஆவாகனம் பண்ணால் கூட சாமி இருப்பார். நீங்கள் பெரிய கோயில் கட்டி வச்சா கூட கும்பிட போகிறேன்னா சாமி அங்கே இருக்க மாட்டார். அப்போது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடம்னு சொன்னது அதனால தான். அப்போது அங்கே யாரும் கும்பிட வரல, சமணர்கள் வந்து ஆக்கிரமிச்சாங்க. உடனே சாமி அதை பற்றி கவலைப்படலை. இப்போ ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. உடனே அங்கிருந்த சோழ அரசனுடைய கனவுல சென்று இறைவன் இந்த விஷயத்தை தீர்த்து, என்னுடைய அடியானாகிய திருநாவுக்கரசு உணவுண்ணாமல் இருக்கின்றான், உடனே இந்த விஷயத்தை தீர்த்து அருள் செய் என்று சொல்லி சுவாமியை ஆணை கொடுக்க, அங்கிருந்து சோழரசன் வந்து இந்த சமணர்களை எல்லாம் விரட்டி அடிக்கின்றார். அது தலையெல்லாம் பறிக்கும் ஜமன் என்று பதிகத்தில் சொல்லுகின்றார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானார். அப்பர் சுவாமி சேக்கடார் சுவாமியும் 1000 சமணர்களால் மறைக்கப்பட்டிருந்த ஆரை விடுதலையே மீட்டு கொடுத்தார் இந்த அறப்போராட்டத்தினாலே என்று சொல்லுகின்றார் அப்பர் சுவாமிகளை பற்றி நம்முடைய சேக்கடார் சுவாமிகள். ஆரை விடுதலையிலிருந்து புறப்பட்ட அப்பர் சுவாமிகள் திருவானைக்கா, திருச்சிராப்பள்ளி முதலிய தலங்களில் வணங்கி கொண்டு திருப்பைங்கீலி என்கின்ற கஷேத்திரத்தை வந்து அடைகிறார்கள். திருப்பைங்கீலி சற்று பாலை நிலம், கொஞ்சம் அந்த பாலை நிலத்தில் அவருக்கு பசி துன்பம் எல்லாம் ஏற்படுகிறது. ஜீவன்முத்தராகவே இருந்தாலும் பிராரத்த தேகமாகிய உடம்பு இந்த இருக்கிற வரைக்கும் இந்த பசி முதலியவை எல்லாம் வரும். அப்போது அவர்களுக்கு அந்த வாட்டம் வரும் பொழுது அவர்களை இறைவனே வந்து ஆட்கொள்ளுவான், அந்த உரிய தேவைகளை தீர்த்து அருள் செய்வான் என்பது சரித்திரம். வகையில் அப்பர் சுவாமிகளுக்கும் இறைவன் பொதிசோறு கொடுக்கின்றார். அந்த பைங்கிலி செல்லுகின்ற வழியில் ஒரு மறைமுனிவரை போல பொதிசோறு எடுத்து கொண்டு வந்து அங்கே ஒரு குளிர்ந்த குளத்தை ஏற்படுத்தி கொண்டு காத்திருக்கிறார் சிவபெருமான். அப்போ அப்பர் சுவாமிகள் அங்கு சென்று சேர்ந்த பொழுது அந்த குளத்தில் நீராடி விட்டு இந்த பொதிசோற்றை உண்ணுங்கள் என்று இறைவன் கொடுத்தான். உடனே அவரும் மறைவர் தானே கொடுக்குறாருன்னு சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்ட உடனே எங்கே போகிறீங்க என்று மறைவர் கேட்டார். நான் திருப்பைங்கிலிக்கு செல்லுகின்றேன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்ல, உடனே நானும் திருப்பைங்கிலிக்கு தான் போகின்றேன், வாங்க சேர்ந்து போவோம்னு சொல்லி சிவபெருமான் மறைவராக வந்த சிவபெருமானோடு கூட அப்பர் சாமி போகிறார். இவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். திருப்பைங்கிலி கோயில் வந்தது. திருப்பைங்கிலி கோயில் வந்த மாத்திரத்தில் மறைவரை பார்த்தா மறைவரை காணவில்லை. அப்பொழுது அப்பர் சாமிக்கு தெரிந்தது, வந்திருந்தது பெருமான் தான் தனக்கு உணவு கொடுக்க வந்தார் என்று. அப்படி அப்பர் சாமிக்கு பொதிசோறு கொடுத்த தலமாக இந்த திருப்பைங்கிலி இன்றளவும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. திருப்பைங்கிலி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து சற்று வடக்கே நடுநாட்டுக்குள்ளே திருவண்ணாமலையை வந்து அடைகின்றார் அப்பர் சுவாமிகள். திருவண்ணாமலையை வந்து வளம் கொண்டு மலையை வளம் வந்து வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திரு காரிக்கரை வழியாக நடுநாட்டு தலங்களெல்லாம் வழிபாடு செய்துவிட்டு காரிக்கரை வழியாக காளகஸ்திக்கு செல்லுகின்றார். காரிக்கரைன்னு இன்றைக்கி சித்தூர்னு சொல்கிறோம் அந்த ஊர். சித்தூர் வழியாக நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் நாயன்மார்கள் காளகத்திக்கு செல்லுகின்ற வழி காரிக்கரை வழியாக போகிற வழி தான். அதுதான் பெரிய புராணம் காட்டுகிறது. இன்றைக்கு காரிக்கரை என்பது சித்தூர் என்று சொல்கிறார்கள். சித்தூர் வழியாக காளகத்தை அடைந்து காளகத்தில் சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றார். எல்லா தலங்களிலுமே பதியங்கள். அங்கே கண்ணப்ப நாயனர் ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுகிறார் அப்பர் சுவாமி. அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் வடக்கே செல்லுகின்றார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காலத்துக்கு மேலே போகலை. ஏன்னா தமிழ் வழக்கம் இல்லை, அதனால் நாம் போய் அங்கே பாடுவதனால அவர்களுக்கு அது புரிய போவதில்லை. நம்ம தமிழ்நாட்டுக்காக தான் அவதாரம் செய்தோம், தமிழுக்காக அவதாரம் செய்தான்னு சொல்லி வேறு மொழி வழங்கக்கூடிய பகுதிக்கு ஞானசம்பந்தர் போகவே இல்லை. இது அவருடைய கொள்கை. அப்பர் சுவாமி வழிபாட்டு நோக்கத்துக்கு சொல்லுகின்றார், இன்னும் பல தலங்களை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா காளகத்தி வடகையிலை, கையிலையிலிருந்து விழுந்த சிகரம். ஒரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் பிரச்சனை, யார் 2 பேரில் வலிமையானவர்கள்னு. அப்போது மேரு மலையினுடைய கிரியை இருவரும் வளைத்து கொண்டார்கள். அப்போது பாம்பு ஆதிசேஷன் சிகரத்தை வளைத்து கொண்டான், சிகரத்தை காற்று பெயர்த்தது. அப்படி 3 சிகரங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து தெற்க விழுந்தது. அதில் ஒரு சிகரம் இந்த காளத்தி மலை, இன்னொன்று திருச்சிராப்பள்ளி மலை, 3வது திரிகோணமலை என்று இலங்கையில் இருக்குது. இது 3மே கைலைக்கு நிகரானது என்று சொல்லப்படுகிறது. காலத்தில் வந்து பெருமானை வழிபட்டதுனால வடகையிலை, தென்கையிலையாகிய காலத்தை வழிபட்டதுனால வடகையிலையாகிய நொடித்தான் மலையில் பெருமான் நேரடியாக எழுந்திருப்பதை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சாமி சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். மத்திம பைதிரம், அதாவது இன்றைக்கி மத்திய பிரதேசம், அதை கடந்து செல்கிறாங்க. கர்நாடக தேசத்தை கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கு கோவான்னு இருக்குது, அதுக்கு மேலே நம்முடைய கோகரணம்னு இருக்குது, அந்த தலத்தை வழிபாடு செய்கிறாங்க. காசி வாரணாசிக்கு செல்கிறார்கள். கங்கை ஆடி கங்கை கரையை கடந்து காட்டுக்குள்ளே சென்று
பெருமானை வடகையிலையில் சென்று வழிபட வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கே கையில யாத்திரைங்கிறது ரொம்ப யாராலும் சாமானியம் இருக்க முடியாது. நம்ம விமானத்தில் சென்றால் கூட அங்கே யமத்வார்னு இருக்குது, அது வரைக்கும் போனீங்கனாலே உங்களுக்கு மூச்சே நின்று போயிடும் அப்படின்லாம் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான யாத்திரை அது கையில யாத்திரை என்பது. அப்போது மானுடப்பான்மையால் முடியாது அது. அப்போ இவர் செல்லுகின்றாரே, இவருக்கு கையிலை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார் அப்பர் சுவாமி. நடக்க முடியல, கால் தேய்ந்துருது. பங்காயம் புரைத்தால் பரட்டளவும் தேயன்னார். பரடுனா கணுக்கால், கணுக்கால் வரைக்கும் அவருடைய கால் தேஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கைகளும் மணி பந்து அசைந்துறவே, மணிகட்டு அசைஞ்சு தேஞ்சு போச்சு. நம்ம சின்ன சுழுக்கு இருந்தால் கூட நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் நம்மெல்லாம். இன்றைக்கி அவர் அப்படி கஷ்டப்பட்டு போயிருக்கார். அப்புறம் மார்புனாலே நகர்ந்து நகர்ந்து போனார். மார்பமும் வரிந்த என்பு முறிந்திட, அப்புறம் பழுவும் புரண்டு புரண்டு போனார். புரண்டு புரண்டு போகிறார். அப்புறம் எந்த ஆற்றலும் இல்லாமல் கிடந்தார். அப்போது சிவபெருமான் ஒரு மறைமுனிவரை போல அங்கு வந்து மாசில் வற்கலை ஆடையும் மார்பினில் முன்னோளும் கொண்டு அங்கு காட்சி தருகின்றார். ஒரு முனிவரை போல வந்து இந்த வர்க்கடத்தில் வந்து என் செய்தீர் என்று கேட்டார். ஏன் இந்த வர்க்கடத்தில், அதாவது இந்த பாலினிடத்தில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறீங்களே, எதற்காக வந்தீங்க என்று கேட்க, அதுக்கு சுவாமி சொன்னாங்க, அப்போ சுவாமி நாம் வடகையிலே வீற்றிருக்கும் பெருவாழ்வை தரிசிக்க போகின்றோம், கைலைக்கு போகணும்னு வந்தோன்னு. உடனே அதுக்கு இந்த முனிவர் சொன்னார், மானுட பான்மையோருக்கு எளிதோ என்று கேட்டார். மனிதர்களால் கைலை தரிசிக்க முடியுமா? இந்த கைலை மலைக்கு செல்லுவது இன்றைக்கே கடினம், அந்த காலத்தில் ரொம்ப கடினம். ரெண்டாவது கைலை மலைக்கு போகணும்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை காரைக்கால் அம்மையார் பின்பற்றி இருக்கிறாங்க. தலைகீழ நடந்து செல்ல வேண்டும் என்று இருக்குது. அதுக்கு முன்பு மகாபாரதத்திலேயே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தலைகீழ சென்று கைலைமலை மேலே ஏறி சுவாமி தரிசனம் செய்தார்கள் என்கின்ற குறிப்பு திருமுறையிலையும் இருக்குது. மகாபாரதத்திலேயும் அனுசாசன பருவத்தில் இதெல்லாம் வருகிறது. அப்படி மானுட பார்மையால் போக முடியாது, தலைகீழ் நடந்து செல்ல முடியாது. அதனால தான் முடியாது என்று சொல்லுகின்றார் சுவாமி. அப்போது மானுட பான்மையோருக்கு எளிதோ என்று கேட்ட பொழுது, மீளும் அத்தனையும் மக்கு கடன் என்று சொன்னார். உடனே அதற்கு அப்பர் சாமி சொன்னாங்க, ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் உடல் கொண்டு மீளேன். இந்த உடம்பு எங்கே போனாலும் சாகதான் போகுது, நான் இங்கேயே போகிறேன், பெருமானை பார்க்க போகமாட்டேன்னு உறுதி கொண்டார். உடனே அந்த மறைமுனிவர் மறைந்து சுவாமி அசிரீரியாக சொன்னார், ஓங்க நாவினுக்கு அரசனே, இவ்வாவியில் மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார் என்று சொன்னார். பழுதில் சீர் திருவையாறு, ஏன் ஞானசம்பந்தர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், அப்பர் நீர் இப்புனல் நாட்டில் வைகி இருப்பீர். புனல் நாடுங்கிறது சோழ நாடு, நீர் நிறைந்த நாடு, அங்கே அவர் இருக்கணும்னு சுவாமி சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் அப்பர் சாமிக்கு மீண்டும் இங்கே பதியங்கள் பாட வேண்டிய பணி இருக்கிறதுனால சுவாமி கைலை காட்சி அங்கே கொடுக்காம கைலை காட்சி திருவையாற்றில் கொடுப்போம் என்று சொல்லி அனுப்புகின்றார். கைலைனா எங்கேயோ இருக்கிறது போல இருக்கு என்று சைவர்கள்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். கைலை என்பது எங்கும் இருப்பது தான். பெருமான் எங்கும் வியாபகமாக இருக்கின்றார், சமயம் அம்பாளுமாக. இன்னும் அவனே தானே ஆகிய அந்நெறி, அவையே தானே ஆகியது அப்படின்னு சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லியிருக்கு. இன்னும் அவன் அவள் அது என மூவினைமை, எல்லா ஆணும் பெண்ணுக்குள்ளேயும் சுவாமி உள்ளுக்குள்ளே கலந்து நிற்கின்றான். எந்த ஆணுமே சிவருமானுடைய அம்சம்தான், எந்த பெண்ணுமே அம்பாளுடைய அம்சம்தான். அதனால் சுவாமி கைலை எங்கும் தான் இருக்குது. ஸ்தாவில் சர அச்சரங்கள் அத்தனையுமே கையில் இருக்குது. அது சாயுஜ்ய நிலையில் உணர்வு பூர்வமாக அனுபவிக்க வேண்டிய தவிர்த்து கண்ணாலே காணக்கூடிய வடகையிலை என்பது தூளமாக இருக்கக்கூடிய கையிலை. இது பதமுக்தியை குறிக்கும் என்கின்ற விளக்கம். இதெல்லாம் சைவ சித்தாந்த பூர்வமாக விளக்க வேண்டும். இதை விளக்குவதற்காக சுவாமி அப்பர் சுவாமி மூலமாக நமக்கு விளக்குகின்றார். உடனே அந்த திருவையாத்துக்கு வருகிறார் அப்பர் சுவாமி. வந்தார், அந்த பதிகத்தில் சொல்லுகின்றார், அங்கு ஓங்கு நாவினுக்கரசனே அவ்வாவியனில் மூழ்கி, அங்கிருந்த கையிலையில் எத்தனையோ 5000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய குளத்தில் அப்பர் சாமி மூழ்கினார். மூழ்கி எழுந்த இடம் திருவையாறாக இருந்தது. அதை யாதும் சூடுபடாது ஐயாறு அடைகின்ற போது என்று அப்பர் சாமியை பதிவு பண்ணுறாங்க. மூழ்கி எழுந்த மாத்திரத்திலே குளத்திலிருந்து திருவையாற்றிலேருந்து திருவையாறு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்பர் சாமி. அப்போது எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை விலங்குகளும் ஆணும் பெண்ணுமாக நடந்து வருவதை அப்பர் சாமி பார்க்கிறார்கள். காதல் மடப்பிடியோடு களிறு வருவனக் கண்டேன், வண்ண பகண்டிலோடு வைகி வருவனக் கண்டேன், இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவதைக் கண்டேன். இப்படியெல்லாம் அப்பர் சுவாமி எல்லா விலங்குகளும் ஆணும் பெண்ணும் தாவில் சர அச்சரங்கள் எல்லாம் தத்தம் துணையோடு பொலிவக் கண்டார்னார். இதையெல்லாம் பார்த்துட்டு போய் திருவையாறு கோயிலுக்கு சென்றடைந்தார். அந்த திருவையாறு கோயிலே கைலை மலையாக காட்சியளித்தது.
அங்கு மேலே சிவருமானும் அம்பாலும் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் தெல்லு பேரொளியின் விளங்கிட அங்கு காட்சி கொடுத்தாங்க. சுவாமி அந்த கைலை காட்சி தரிசனம் செய்தார் என்று சரித்திரம். உடனே அந்த கைலை காட்சி மாறியது. பிற்பாடு மாதர் மரப்பிடியோடுன்னு சொல்லி அந்த பதிகம் எடுத்து கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பதிவு பண்ணாங்க. இப்படி அந்த திருவையாற்றில் கைலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்பர் சுவாமிகள் திருப்பூந்துரத்தில் ஒரு மடம் சரித்து கொண்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் மதுரைக்கு சென்ற ஞானசம்பந்தர் வருகின்றார் சோழ நாட்டுக்கு. அவர் மதுரையில் ஞானசம்பந்தர் நிறைய அற்புதம் பண்ணிட்டு வரார். சமணர்கள்லாம் வாதத்தில் வென்று வருகிறார். அப்போ திருக்கடவுர் என்கின்ற கஷேத்திரத்துக்கு வருகின்றார். வந்து அப்பர் சுவாமி எங்கே இருக்கார், அவரை பார்க்கணும்னு சொல்கிறார். அவர் திருப்பூந்துரத்தில் இருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. உடனே திருப்பூந்துரத்துக்கு அப்பர் சுவாமியை பார்ப்பதற்காக ஞானசம்பந்தர் பல்லக்கில் வந்து கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அப்பர் சுவாமி அந்த ஞானசம்பந்தருக்கு பணி செய்யணும் தன்னுடைய ஆச்சாரியன் என்று நினைத்து முதல்ல ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமியை தேடி போனார்னு பார்த்தேன். நாவுக்கரசர் எழுந்தருள் நல்ல திருவார்த்தை. இப்போ அப்பர் சுவாமி இருக்கிற இடத்துக்கு ஞானசம்பந்தர் வரக்கூடாது, நாம் சென்று போடணும்னு சொல்லி ஞானசம்பந்தர் எழுந்தருளும் பெருவார்த்தையினார். சென்று அவர் கலந்து வரும் திசை காதலித்தார்னார். அப்படி காதலித்து நின்று அவருடைய சிவிகையை நாம் தாங்கணும் என்று நினைக்கின்றார். என்ன ஒருத்தர் பெரிய ஆளாக கருதுகின்றார். அவருடைய வண்டியை நான் போய் ஓட்டுவோனா, உலகத்தில் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அப்பர் சுவாமியை தேடிதான் ஞானசம்பந்தர் வருகின்றார். ஆனால் அவருடைய பல்லக்கை நாம் போய் தாங்குவேன்னு அப்பர் சுவாமி ஓடி சென்று தன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டு போய் அந்த சிவிகையை தாங்குகிறார். உடனே அவருடைய ஆச்சாரியன்னு நினைக்கிற அப்பர் சுவாமி கீழே தாங்கின உடனே ஞானசம்பந்தர் மனதில் வேறொன்று நிகழுது. ஏதோ ஒரு குறுகுறுப்பு, என்னமோ தப்பாக இருக்கே, அப்பர் தாம் எங்குற்றார் அப்படின்னு கேட்குறார். உடனே கீழே இருந்த அப்பர் சுவாமி, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பற்றி இங்கு உய்ந்தேன் என்று காட்ட, உடனே ஞானசம்பந்தர் அங்கிருந்து மேலேருந்து கீழே இறங்கி இப்படி செய்யலாமான்னார். உமக்கு வேறு என்னதான் நாம் செய்வதுன்னார். இருவரும் கலந்து இருந்து அங்கு இன்பம் அனுபவித்து கொண்டு அவர் நான் வடநாட்டுக்கு சென்று கைலை தரிசித்த காட்சியையும் இவர் தென்னாடு சென்று சமணர்களை வென்ற காட்சியையும் அங்கு நின்றசீர் நெடுமாறப்பாண்டிய நாயனார், குலச்சிறை நாயனார், மங்கையர்க்கர செம்மியாரெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொன்ன உடனே நான் தென்னாட்டுக்கு போகணுன்னு விருப்பப்படுறார், அவர் வடநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறார். இருவரும் நிறைவாக சந்தித்து கொண்டு புரிகிறாங்க. இப்போ அப்பர் சுவாமி தென்னாடு சென்று மதுரையில் 3 நாயன்மார்கள் நின்றசீர் நெடுமாறப்பாண்டியனார், மங்கையர்க்கர செம்மியார் எல்லாம் அங்கே பார்த்து இருந்து விட்டு முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று சொல்லி சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்துவிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் சென்று அங்கேயும் பதிவும் பாடுறாங்க. கோடி மாதவங்கள் செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் நெறிந்து பின் அன்பு செய்து தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறி ஆகும் என்றேன்னு சொல்லி ராவணனை கொன்னதுனால அவன் தவநெறி உடையவன் தான், ஆனாலும் அதை மாற்றாண்மனை நோக்கினதுனாலே சீதை அவன் கவர்ந்த குற்றத்தை செஞ்சதுனாலே சிவருமானுக்கு அருள் பண்ணவில்லை என்று சொல்லுகின்றார். அதனாலே ராமர் அவரை சம்ஹாரம் செய்தார். பிற்பாடு வழிபாடு செய்தார். அந்த கஷேத்திரத்தை வாடினார். அங்கிருந்து புறப்பட்டு திரும்பி சோழ நாட்டுக்கு வந்தார். தன்னோடு கூட இருந்த ஞானசம்பந்தர், அந்த காலத்தில் இருந்த சமகாலத்தில் நாயன்மார்கள் எல்லாரும் முக்திக்கு போயாச்சு. இந்த இடையில நடந்ததில் அப்பர் சாமி மட்டும் தனியாளாக இருக்கிறார். எத்தனையோ வயது, எத்தனையோ ஆண்டு காலம், 80-85 வயது காலம் வாழ்ந்துட்டார். 60 ஆண்டு காலம் பரசமயத்தில் இருந்துட்டார். இந்த உலக வாழ்க்கை இன்னும் நமக்கு வேணுமா, நம்ம சாமியை இன்னும் திருவடியில் கொண்டு சேர்க்கலன்னு நினைக்கிறார். அப்போ திருப்புகழூருக்கு திரும்ப வருகின்றார். திருப்புகழூரில் வந்த பொழுது அவருடைய பெருமையை எல்லாம் சுவாமி உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர் உழவாரப்படையை செலுத்தக்கூடிய இடத்துலெல்லாம் பொன்னும் நவமணி முத்துக்களும் வர வைக்கின்றார். உடனே அப்பர் சாமி அதையெல்லாம் கல்லோடு மண் என்று கருதி கொண்டு போய் குளத்தில் போடுகின்றார். இருவினை ஒப்பு என்று சைவ சமயம் விளக்கம் சொன்னதற்கு. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணி. சைவ சமயத்தை பொறுத்தளவு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் மாயையிலேருந்து உற்பத்தியானது. அது தங்கமாக இருந்தாலும் மாயை தான், அது வெள்ளியாக இருந்தாலும் மாயை தான், வெறும் கூழாக்கல்லாக இருந்தாலும் மாயை தான். இது எந்த விதத்திலும் பெருமானுடைய திருவடி அடைவதற்கு உதவி பண்ண போவதில்லை என்று சமநோக்கு பார்ப்பது இருவினை ஒப்பு. அப்படி அப்பர் சுவாமி கொண்டு போய் குளத்தில் போட்டாங்க. அப்புறம் அங்கு விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவமங்கையர்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பு ஆட வைத்தாங்க. ஆடுவார் பாடுவார் கூடுவார் போல் வந்து அணைவார் என்று சொல்கிறார். உடனே அதை கூட சுவாமி அப்பர் சாமி பார்த்து சிரித்து, இம்மாய பிறவி பெருங்கடலில் பொய்மாய பெருங்கடல் என்று பதிங்கெடுக்கிறார். அந்த இடத்துல உம்மால் என்ன குறைவுடையேன், திருவாரூர் அம்மானுக்கே ஆளானேன் என்று சொல்லி இந்த இடத்துல பொய்மாய பெருங்கடலில் புலம்பான் என்று பதிகம் பாடினாங்க. அவருடைய பக்குவத்தை உலகத்தார் அறிந்திருந்தாங்க. இனியும் அந்த ஞான பிழம்பாக அந்த பெருமான் ஞானமே வடிவமாக இருந்தார். நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலால் சேவடிக்குள் ஆண்ட அரசு விட்டிருந்தார், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று பதிகம் பாடினார் என்று சொல்லுகின்றார். அந்த நாள்
சித்திரையிலே ஒரு சதய நாள் என்று சொல்லி நாவுக்கரசருடைய பெருமானுடைய புராணத்தை சேக்கடார் சுவாமிகள் நிறைவு செய்கின்றார்கள். இந்த அப்பர் சுவாமிகளுடைய இந்த புராணத்தில் மிகப்பெரிய எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் இதில் சிலவற்றைத்தான் நம்ம சிந்திப்பதற்கு அது கூட மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த குரு சேனல் நமக்கு நாயன்மாருடைய பெருமை இந்த அளவுக்கு பேசுவதற்கு இன்றைக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கவில்லை. எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா வேத நிந்தனை தான் இருக்கிறது. வேதத்தை அனுசரித்து, ஆகமத்தை அனுசரித்து, வைதிகத்தை அனுசரித்து உண்மையான விஷயங்களை அடியாருக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த குரு சேனல் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி நாமளும் அப்பர் சுவாமியுடைய உறுதியையும் அப்பர் சுவாமியினுடைய சிவபக்தியையும் அந்த இறைவனை ஒப்பையும் பின்பற்றி நாமும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அதுதான் அந்த குரு பூஜையை உண்மையாக கொண்டாடுகின்ற முறை என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அன்பர்களுக்கும் அடியானது உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தர்மயாதன 27வது குருமகா சன்னிதானங்களுடைய திருவடியும் நினைந்து வணங்கி நிறைவு பண்ணுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.